கிறிஸ்தேசுக்குள் அன்பை அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறதான சகோதரன் சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் காணப்படுகிறதான பிரயாசங்கள், இதுதான் பார்க்கிறோம். மாதம் ஒரு முறை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் அதிகாரங்கள் வசனங்கள் வாரியாக தியானிக்க கிருபை பெற்ற ஜனங்களாக இருப்பதற்காக மீண்டுமாக நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நாம் நன்றிகளை எடுத்துக்கொண்டு இன்றைக்குரிய பகுதிக்குள்ளாக கடந்து போகலாம். தேவனுடைய கிருபையினால நம்ம எசேக்கியேல் 23ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த 23ஆம் அதிகாரம் பார்க்கும் பொழுது எந்த பகுதிக்குள்ள வருதுன்னா, யூதாவினுடைய நியாய தீர்ப்பு, அதாவது பொருள்ல கிறிஸ்துவ மண்டலத்தின் மேல் வரக்கூடிய நியாய தீர்ப்புக்கு பொருளாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த ஒரு 23ஆம் அதிகாரத்தினுடைய தலைப்பு நமக்கு தெரியலைங்களா? எகிப்துன்னு வச்சுட்டா கரெக்டா இருக்கும். அந்த அதிகாரத்தினுடைய ஒரு தலைப்பு எகிப்தாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அங்க 23ஆம் அதிகாரத்துல தேவன் கொடுக்க அந்த ஒரு எச்சரிப்பு எதை குறித்து, யாருக்காக அப்படின்னு பார்க்கும் பொழுது, எகிப்து தேசத்துல அடிமைகளாக இருந்த யூத ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் அங்க அடிமைகளாக இருந்த போது அங்க அந்த ஒரு புறஜாதி மனிதர்கள், புறஜாதி தேவர்கள் இடத்துல பழகின பழக்க வழக்கங்களை என்ன பண்ண முடியலன்னா விட்டு கொடுக்கவே முடியல. எகிப்திலிருந்து கற்றுக்கொண்ட காரியங்களே அவர்கள் கடைசி வரைக்கும் மறக்காமல அந்த ஒரு நினைவோடையே வந்தாங்க. அந்த பழக்கத்தோட தேவனோடு அவர்கள் இணைந்து, தேவனோடு அவர் அங்க தேவனுடைய பிள்ளைகளாக வெளிவந்த போது கூட சரியாக தேவனை அவங்க பின்பற்ற முடியல. எந்த அளவுக்கு தேவனை விட்டு விலக ஆரம்பித்தார்களோ, எந்த அளவுக்கு தேவனுடைய நாமத்தை தூசிக்கிறார்களோ அந்த ஒரு மோசமான ஒரு நிலைக்கு தான் போனார்களே தவிர, காரணம் என்னன்னா எகிப்துல பழக்கின அந்த ஒரு பழக்கங்கள், சடங்காச்சாரியங்கள் என்ன பண்ண முடியலன்னா, தேவன் எவ்வளவு கிருபை கொடுத்தாலுமே அவர்களால் அங்க மறக்க முடியல அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதனால தேவன் அவர்களை கண்டித்து ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். அதுதான் பார்க்கிறோம், ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் யூதா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இது இன்றைக்கு பார்க்கும்போது அழைக்கப்பட்ட அந்த ஒரு கிறிஸ்துவ மண்டலத்துக்கு அங்க நடந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவமா இருக்கிறத பார்க்கிறோம். எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் வெளியே வந்த மாதிரி உலகத்திலிருந்து கிறிஸ்தவ ஜனங்களை தேவன் பிரித்து எடுத்து தன்னுடைய ஒரு ஜனமாக அங்க கூட்டிட்டு கொண்டு வந்தாலும், என்னதான் தேவன் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதங்களையும் வேதங்கள் படிப்பதற்கு வசதி வாய்ப்புகள் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாலும் கூட தேவனுக்கு பிடித்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அவர்களால் வாழவே முடியல. தேவனுக்கு எது பிடிக்கும், தேவனுக்கு எது பிடிக்காதுங்கிற விஷயங்களை அவங்களுக்கு புரிந்து கொள்ளவே முடியல. இன்னும் சொல்ல போனா, தேவன் யார் என்கிற விஷயமே அவர்கள் மத்தியில் மிகப்பெரிய குழப்பமா இருக்கு, இல்லைங்களா? அந்த ஒரு சூழல் பார்க்கும்போது தேவனுக்கு பிடித்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ முடியாததுக்கு காரணம், தேவன் யார் என்று தெரியல, அவருடைய வல்லமை பராக்கிரம் எதுவும் புரியாத ஒரு காரியம் தான். ஆக இந்த 23ஆம் அதிகாரத்துல தேவன் அங்க எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா, 2 சகோதரிகள் அப்படின்ட்டு அங்க தேவன் அங்க ஆரம்பிச்சு ஒரு சூழல் கொண்டு போனதை பார்த்தோம். மூத்தவள், இளையவள், இல்லைங்களா? அகோலால், அகோலிப்பால், அந்த 2 பேர் அவங்க மூலம் அப்படி ஆரம்பிச்சாரு. அகோலால் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, சமாரியா 10 கோத்திரத்தை அடையாளப்படுத்துகிறது அகோலால். இளையவள் அகோலிப்பால் பார்க்கும்போது 2 கோத்திரம் யூத ஜனங்களை அடையாளப்படுத்துகிற அந்த ஒரு சூழல் பார்க்கிறோம். ஆக இந்த அக்காவும் தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து என்னதான் பண்ணிட்டாங்க, தேவன் எவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்துட்டாலும் கூட தேவனுக்கு எதிராக வேசித்தனம் தான் பண்ணிட்டாங்க. அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கிறிஸ்துவ மண்டலத்துல கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவ மண்டலத்துல கிறிஸ்துவின் மூலமாக அழைப்பு கொடுக்கும் பொழுது ஆரம்பத்துல இப்படிதான் சபைகள் இருந்ததுன்னா ஒரு கற்புள்ள கன்னிகளாக இருந்தது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் உள்ளே வளர ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க ஒரு சூழல், அங்க கலைகள் நடுவில் இருந்து மணிகளை பிரிக்கக்கூடிய வேலையை தேவன் எடுத்துட்டாங்க. இப்ப நியாய தீர்ப்பு யாருக்கு? அகோலாலுக்கும் அகோலிப்பாலுக்கும். அதே மாதிரி கிறிஸ்துவ மண்டலத்துல தாய் மற்றும் சேய் அமைப்புக்கு தான் என்னது நியாய தீர்ப்பு. நிழல்ல அகோலிப்பாலை விட்டு விலகி வந்த சிறையிருப்புக்கு போன ஜனங்களுக்கு ஏதாவது நியாய தீர்ப்பு இருக்கானா? இல்ல. அதே போல பொருள்ல தாயிசை அமைப்புக்கு தான் நியாய தீர்ப்பு. அதிலிருந்து பிரிந்து வந்த தேவனுடைய மந்தை, அந்த சிறு மந்தை, புது சிருஷ்டி வகுப்பாருக்கு இந்த நியாய தீர்ப்புக்கும் அவங்களுக்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது. பூமியில புது சிருஷ்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரன் சகோதரிக்க பார்க்கும் பொழுது நியாய தீர்ப்பு இங்க அவர்களுக்கு எந்த ஒரு சூழலும் இல்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. ஆக மூத்தவள் இளையவளுக்கு மாத்திரம்தான் நியாய தீர்ப்பு, நிழலிலும் சரி பொருளிலும் சரி பார்க்கிறோம். ஆக இப்ப இங்க பார்க்கும் பொழுது தேவன் நிழல்ல அங்க அகோலிப்பால்ட்ட இருந்து யாரை பிரிக்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் எசேக்கியேலை கொண்டு போறார், சிறையிருப்பு கொண்டு போய் என்ன பண்றாருன்னா அங்க பிரிச்சு வைக்கிறார். இப்ப எருசலேம் சிட்டியில யாரு பேலன்ஸ் இருக்கிறாங்க? சிறையிருப்புக்கு போகக்கூடிய ஜனங்கள்,
சிதேக்கியா ராஜா தலைமையில அங்க அரசாட்சியின் கீழாக சிறையிருப்புக்கு போகக்கூடிய ஜனங்கள், ஆனா போக மாட்டேங்கிறாங்க. சிறையிருப்புக்கு போன எரேமியா எசேக்கியேல் என்னதான் சொன்னாலுமே எசனியா பெலத்தியாவுடைய பேச்சை கேட்டு என்ன பண்ணிட்டாங்க, இன்னும் 2 வருஷத்துல நெபுகாத்நேச்சர் எடுத்துட்டு போன எல்லா ஆலயத்தினுடைய பனிமூட்டுக்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருவாரு, நாம இனி இங்க சுதந்திரமாக இருக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஒரு கள்ள தீர்க்கதரிசியின் வார்த்தையை கேட்டு தேவனிடத்தில் சார்பாக அங்க சிறையிருப்புக்கு போகாமல் அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எருசலேம்ல இருக்கக்கூடிய ஜனங்கள். சோ எசேக்கியேல் எங்க வந்துட்டாருன்னா, இவங்க வந்துட்டாரு சிறையிருப்புக்குள்ளாக தேவனுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக அங்க வந்த விஷயங்கள் நாம் பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. ஆக இந்த ஒரு அகோகலால் அகோலிப்பால் இவர்களை விட்டு பிரிந்து வந்தாதான் எசேக்கியேல் வகுப்பாராக இருக்க முடியும். அவர்கள் கூட அவர்களுடைய எந்த ஒரு பழக்க வழக்கங்கள் கூட இருந்தாலுமே என்ன பண்ண முடியாதுன்னா இந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக வர முடியாது பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. அங்க எசேக்கியேலுக்கும் மூத்தவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எசேக்கியேலுக்கும் இளையவளுக்கும் அங்க என்ன பண்ணல, எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. ஆக இந்த இருவருக்கும் அவர்கள் செய்திட்ட அருவருப்புகளுக்கு உண்டான ஒரு சூழலை தேவன் தெரியப்படுத்த விரும்புகிறார். அவர்கள் மீது ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அந்த நியாய தீர்ப்புக்கான காரணம், எதனால இந்த நியாய தீர்ப்பு வரப்போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு சூழலை தெரியப்படுத்துவதற்காக தேவன் எசேக்கியேலை தேர்ந்து கொண்டு அவர் கேட்கிறாரு, என் சார்பாக நீ பேச தயாரா? அவங்க மேல அன்பு வச்சிருக்கிறேன், என்னுடைய ஜனங்கள் உலகத்தின் மத்தியிலிருந்து ஒரு வகுப்பாராக அவங்களை தேர்ந்தெடுத்து என்னுடைய ஜனங்களா வச்சிருந்தேன், அவங்க சோரம் போயிட்டாங்க, இருந்தாலும் கடைசி வாய்ப்பாக என் சார்பாக அவருடைய அறிவிப்பை தெரியப்படுத்தி அவளை மனம் திரும்ப வைக்க உனக்கு விருப்பமா அப்படின்ட்டு அங்க தேவன் அங்க கேட்கும் பொழுது எசேக்கியேல் அங்க சொல்றாரு, அங்க போராண்டவரே நான் ரெடி, நான் போகிறேன் சொன்னுடன் என்ன பண்ணிட்டாரு அங்க அக்செப்ட் பண்ணிக்கிறத பாக்குற. எசேக்கியேல் 23:36 வாசிக்கிறோம் இல்லைங்களா, வாசிங். எசேக்கியேல் 23:36 பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ அகோலாலையும் அகோலிபாலையும் குறித்து வழக்காடு மனதானால் அவர்களுடைய அருவருப்புகளை அவர்களுக்கு தெரிய காட்டு. சோ இந்த ஒரு விருப்பம் தேவன் கேட்கிறாங்க, உனக்கு விருப்பமா அப்படின்னு கேட்கும் பொழுது அங்க எசேக்கியேல் அங்க தயாராக இருக்கிறத பார்க்கிறோம். சோ மூத்தவளும் இளையவளும் செய்த அருவருப்புகளை தெரியப்படுத்தி அவர்கள் மத்தியிலிருந்து ஒரு எசேக்கியேல் போன்ற ஒரு குரூப்பை என்ன பண்ணணும், பிரித்தெடுக்கிறது தான் அங்க தேவனுடைய அங்க காரியமாக பார்க்கிறதும் சகோதரன் சோர்களாக. இதுல ஒரு அங்க இந்த தேவனுடைய சார்பாக இந்த வேலையை அகோலிபால் மத்தியில் செய்ய ஒரே ஆள் அங்க யார் அப்படின்னா அன்னைக்கு எசேக்கியேலாக இருந்துட்டாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி பார்க்கிறோம், அவர்கள் மத்தியில் காணப்படக்கூடியதான அருவருப்புகள், அவர்கள் நியாய தீர்ப்பு வாங்குவதற்கு முன்பதாக அவர்கள் மனம் திரும்ப எசேக்கியேல் வகுப்பார் அங்க இருக்கக்கூடிய சில மணிகள் வெளியே வருவதற்காக அவர்களுடைய அருவருப்பை சுட்டி காட்ட எசேக்கியேல் வகுப்பாராக நாம் தயாராக இருக்கிறோமா அப்படின்ட்டு நீ தேவன் நம்மளை பார்த்து கேட்கிறாங்க. இன்றைக்கு நாம் தான் அந்த எசேக்கியேல் வகுப்பார், நாம் தகுதியா தயாரா? 2 கேள்வி நம்ம மத்தியில் இருக்கு. ஏன்னா அவங்க யாருன்னா கலக வீட்டார், அவங்க முரட்டாட்டம் கொண்ட ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, போன அசிங்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க. இருந்தாலும் அவர்கள் செய்த அருவருப்பை எசேக்கியேல் தெரியப்படுத்திட்டார். தெரியப்படுத்துவதான் அந்த பயப்படாம சொல்றவங்க தான் பார்க்கிறோம் எசேக்கியேல் வகுப்பார். அங்க எப்படி பேசணும் அப்படின்னா, அங்க தவறான தீர்க்கதரிசிகள் எசேக்கியேல் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க அவர்கள் மத்தியில. இன்றைக்கு வரைக்கும் தவறான ஜனங்கள் எசேக்கியேல் மாதிரி தீர்க்கதரிசனம் பேசிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில போய் நீங்க பேசுகிறது தவறு அப்படின்ட்டு சத்தமிட்டு கூப்பிடணும். ஏசாயா 58:1 வாசிங்க. ஏசாயா 58:1 சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. இந்த ஒரு சூழல் எசேக்கியேல் அன்னைக்கு செய்துட்டாங்க. அதிக பாதிப்புக்கு மத்தியில எரேமியா அங்க செய்துட்டாங்க, சிறையிருப்புல தூக்கி போட்டாங்க, இருந்தாலும் செய்தார். இன்றைக்கு எசேக்கியேல் வகுப்பாராகிய நாம் இந்த மாதிரி நம்ம சண்டை இங்க தேவன் நம்மளை திருப்தி ஆக்குறாங்க, எல்லா விதத்திலையும் போஷிக்கிறாங்க, எல்லா விதமான உணவுகளையும் கொடுக்குறாங்க. ஊமைகள், தீர்க்க தரிசனங்கள், நிழலும் பொருளும் பாடங்கள், எல்லா விதவிதமான உணவுகள் தேவன் கொடுத்து போஷிக்கிறதுக்கு காரணம் நம்மளை ஒரு திடப்படுத்துவதற்காக. அவர்கள் மத்தியில போய் அவர்களுடைய அருவருப்பை சத்தமிட்டு பேசக்கூடிய ஒரு தைரியமுள்ள ஒரு ஆவி பெற்றவர்களாக இன்றைய கடைசி கால எசேக்கியேல் வகுப்பார் காணப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இன்னைக்கு சத்தியங்கள் மத்தியில அங்க கொடுக்கப்பட்டு வருது. ஒருவேளை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிற பிள்ளைகளாக இருந்துட்டோம்னு வச்சுங்க, நாம என்ன சொன்னாலும் கேட்கும், ஒழுங்கா இருந்துக்கும், நாம கரெக்டா இருந்துக்குவோம், அடுத்தவங்களுக்கு சொல்றோமோ இல்லையோ,
நாம கரெக்டா, இது ஒரு நல்ல சிந்தனை தான், ஆனா தேவனுடைய பார்வையில தவறான சிந்தனை. ஃபர்ஸ்ட் நாம கரெக்ட் ஆகணும். உடனடியாக என்ன பண்ணணும்? வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாகத்தானே ராஜரீக ஆசாரிய கூட்டமா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். வரவழைச்சிட்டாவே ராஜரீக ஆசாரிய கூட்டம் கிடையாது. வரவழைச்சு யார் வளைத்தா அவர்களுடைய புண்ணியம் ஈடுபலியுடைய சத்தியங்களை அறிவித்தா மாத்திரம்தான் அந்த வாய்ப்பு பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. ஆக எதை சுட்டி காட்டணும், எதை அவருடைய எத்தனை அருவருப்புகளை அவர்களுக்கு தெரியப்படுத்தணும் நம்ம கடந்த முறை பார்த்தோம் இல்லைங்களா? 6 அருவருப்புகள் அங்க தேவன், அங்க யூத ஜனங்கள் அவங்க மத்தியில தேவன் சுட்டி காமிச்சாங்க. முதல்ல பார்க்கும் பொழுது அந்த ஒரு வேசித்தனம் என்கிற ஒரு விக்கிரக ஆராதனை அது அவர்கள் மத்தியில் அதிகமாக காணப்படுது. தேவனை விட்டு தேவனுடைய இடத்துல வேறொரு அந்த பாகாலை வழிபடுகிற ஒரு விஷயங்கள் தேவன் சுட்டி காமிச்சாங்க. ரத்தம் சிந்துதல், தன்னுடைய குழந்தைகளை பாகாலுக்கு பலி கொடுத்தது 2வது மிகப்பெரிய அருவருப்பு. 3வது பரிசு ஸ்தலத்தை தீட்டுப்படுத்துதல், ஓய்வு நாளை அங்க தீட்டுப்படுதல். இந்த 4வது அருவருப்பு பார்க்கிறோம் இல்லைங்களா? ஓய்வு நாள்ல பிசினஸ் பண்ணாதீங்கன்னா அங்கதான் என்ன பண்ணுவாங்க? பிசினஸ் பண்ணனாங்க. சோ எழுதப்பட்ட எழுத்துக்கு எதிராகவே அவங்க ஒரு சூழல்ல கடந்து போயிட்டாங்க. சோ அடுத்து பார்க்கும் பொழுது ஒரே நாள்ல அங்க ஒரு கால் இங்க ஒரு கால், 2 எஜமானுக்கு வேலை செய்கிற விஷயங்கள் இல்லைங்களா? எசேக்கியேல் 23:39 வாசிங்க. எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவர்கள் தங்கள் பிள்ளைகளை தங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கென்று பலியிட்ட பின்பு அவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்க அந்நாளில் தானே அதற்குள் பிரவேசித்தார்கள். இதோ என் ஆலயத்தின் நடுவிலே இப்படி செய்தார்கள். பாருங்க, அங்க ஒரு கால் இங்க ஒரு கால். அங்க போய் பாகாலுக்கு பலி செலுத்துறது, தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறது. இது ஒரு 5வது அருவருப்பாக தேவன் சுட்டி காமிச்சாங்க. 6வது பார்க்கும் பொழுது தூரத்தில் உள்ள புருஷனுக்கு அங்க தூது அனுப்புகிற விஷயங்கள். 23:40 வாசிங்க. எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இதுவும் அல்லாமல் தூரத்தில் உள்ள புருஷரிடத்திற்கு தூது அனுப்பி அவர்களை வரவழைத்தார்கள். அவர்கள் வந்தார்கள். அவர்களுக்கென்று நீ குளித்து உன் கண்களில் மையிட்டு கொண்டு ஆபரணங்களால் உன்னை அலங்கரித்து. சோ பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே, பிதாவாகிய தேவனை விட்டு மற்ற உலகத்தினுடைய அழியக்கூடிய ராஜாக்கள் உலகத்தின் அமைப்புகளோடு தொடர்பு கொள்கிற ஒரு விஷயங்கள். இந்த 6 அருவருப்புகள் தேவன் அங்க இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில, அங்க யூத ஜனங்கள் மத்தியில சுட்டி காமிச்சாங்க. இன்றைக்கு கிறிஸ்துவ மண்டலத்தின் மத்தியில் இதுக்கு பொருளாக அந்த அருவருப்புகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் மத்தியில போய் சொல்லணும், அடக்கி கொள்ளக்கூடாது. பெற்றுக்கொண்ட சத்தியத்தை நாம வச்சு கூடாது. எதுக்கு நமக்கு கற்பிக்கப்படுகிறதுனா எடுத்து சொல்வதற்காக. அவங்க அருவருப்பானவர்கள் அப்படின்னு நம்ம ஒதுங்கி வைக்க வேண்டிய வேலை இல்லை. அவர்களிடத்துல தெரியப்படுத்தி மனம் திரும்புகிற யாவரையும் சபைகள் தோறும் சேர்க்கக்கூடிய மிக பிரதான வேலை நமக்கு அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறதுனாலதான் தேவன் சொல்லிட்டாங்க எசேக்கியேலை பார்த்து, உனக்கு வழக்காடு மனதிருந்தால் வழக்காடு. சோ அங்க என்ன பண்றோம்? வழக்காடுற விஷயம் கிடையாது, தீர்ப்பு சொல்லுகிற விஷயம். ஒரு ஜட்ஜி சீட்ல தான் அங்க எசேக்கியேலை அங்க தேவன் அங்க கூப்பிட்டதை பார்க்கிறோம். அங்க 23:36 வாசிங்க. எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ அகோலாலையும் அகோலிபாலையும் குறித்து வழக்காட மனதானால் அவர்களுடைய அருவருப்புகளை அவர்களுக்கு தெரிய காட்டு. வழக்காட மனதானால் அப்படின்னா வழக்காடுற விஷயம் கிடையாதுங்க. அங்க ஒரு நீதிபதி ஸ்தானத்துல இருக்க அங்க தேவன் எசேக்கியேல் அழைச்சிருக்கிறார். எசேக்கியேல் வகுப்பாறை நமக்கு கூட அந்த ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறத பாக்குறோம். ஆக ஒரு நீதிபதியா இருந்துட்டா அவர் மேல என்ன இருந்துடக்கூடாது? அவர் மேல ஒரு வழக்கு இருந்துடக்கூடாது. ஒரு நீதிபதி மற்றவர்களுக்கு நியாயம் நீதி சொல்லுகிற ஒருவர், அவர் மீது வழக்கு இருந்தா கண்டிப்பா என்ன பண்ண முடியாதுன்னா அந்த ஒரு சூழல்ல வழக்கு சொல்ல முடியாத சூழல். எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னா அப்புறம் அந்த இடத்துல ஒரு சூழல் மாறி போயிரும் இல்லைங்களா? நம்முடைய அழைக்கப்பட்ட அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்புங்க? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாய் இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள கூடாது இருக்கிறது எப்படி? பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே, உலகத்தை நியாயம் தீர்க்கக்கூடிய தேவ தூதர்களையும் நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துல தேவன் கொண்டு போய் நம்மளை வைக்க போறார். எசேக்கியேல் அன்னைக்கு நீதிபதியாக வைத்தது போல எசேக்கியேல் வகுப்பாறை ஒட்டுமொத்த உலகத்தையும் தேவ தூதர்களையும் கூட நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு உன்னத அந்த ஒரு கேருபாக தேவன் அங்க வைக்க போகும் பொழுது இன்று நம்மிடத்துல அதற்குண்டான தகுதிகள் இருக்கணும். நம்மீது வழக்கு, அவர் சரியில்லை பிரதர், அவர் ஒரு கேரக்டர், ஏதோ ஒரு விஷயங்கள்ல ஏதோ ஒரு சூழல்ல எங்கேயாவது உலகத்துல வேலை செய்யற இடத்துல வீட்டுல சபைகள்ல நம்மீது ஏதோ ஒரு வழக்குகள், நம்மீது ஏதாவது சில
அந்த உண்மையான காரியங்கள் காணப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வாய்ப்புக்குள்ள நாம் இந்த ஒரு பாடத்திற்கான தகுதியானவர்கள் அல்ல. இது யார் அந்த ஒரு ஸ்தானத்துல தேவன் எதிர்பார்க்கிறது இல்ல, அந்த ஒரு ஸ்தானத்துக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார்களோ, தங்களை மனம் திரும்பி தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த பாடமே தவிர நம்ம ஏதோ தானோ அப்படின்னு வரவர்களுக்கோ, நம்ம மீது வழக்கு இருந்து அந்த வழக்குக்காக ஒரு சரியான ஒரு தீர்வு எடுக்காத எந்த ஒரு சகோதரனும் சகோதரிக்கும் இந்த பாடம் அங்க இல்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. ஆக எசேக்கியேல் அங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னா, மூத்தவள் மற்றும் இளையவள் இவர்கள் மத்தியில் இருக்கக்கூடாது. எசேக்கியேல் உப்பார் அவர்களிடத்திலிருந்து வெளிவரணும். பழைய ஏற்பாட்டு காலத்துல அங்க சிறையிருப்புக்கு போனவர்கள் மத்தியில் அங்க எசேக்கியேல் இருந்ததை பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. இன்றைக்கு நாம் கூட அகோலால் அகோலிப்பால் தாய் மற்றும் சேய் அமைப்பில் இருந்து மாத்திரம் தான் நம்ம வந்திருக்கிறோம் இல்லைங்களா. சில சகோதரன் சகோதரர்கள் புறஜாதியிலிருந்து வந்திருக்கலாம், ஆனா அநேகர் எப்படித்தான் வந்திருப்போம், கிறிஸ்தவ மண்டலத்தின் மத்தியில அந்த ஒரு 2 விதமான ஜனங்கள் மத்தியில இருந்தா வந்திருக்கிறோம். ஆக பார்க்கும் பொழுது அங்க ஒரு சூழல்ல எசேக்கியேலாக இருக்க விரும்புகிற எந்த ஒரு சகோதரனும் சகோதரி மேலையும் என்ன இருக்கக்கூடாதுன்னா வழக்கு கண்டிப்பாக நம்மேல் இருக்கக்கூடாதுங்கிறத பார்க்கிறோம். சோ 2 பேருமே இந்த ஒரு அகோலால் அகோலிபால் மற்றும் தாய் மற்றும் சேய் இந்த இருவருமே பார்க்கும் பொழுது செய்கிறது விக்கிரக ஆராதனை. ஏன் விக்கிரக ஆராதனை செய்யறாங்க? விக்கிரக ஆராதனை செய்யறதுக்கு காரணம் விழுந்து போன தேவ தூதர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஃபர்ஸ்ட். 2வது மிக பெரிதான காரணம் என்னன்னா, அந்த ஒரு பொய்யை விசுவசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை யார் அனுப்புறார் பார்க்கிறோம் இல்லைங்களா. ஆக அவர்கள் அங்க ஒரு விக்கிரக ஆராதனை செய்வதற்கான காரணம் 2. ஒண்ணு பார்க்கும் பொழுது அவர்களுடைய அந்த ஒரு சூழல் இல்லைங்களா. அடுத்து பார்க்கும் பொழுது தேவன் அங்கு இடைப்படுகிற காரியங்கள் பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. ஆக கெட்டு போன தேவ தூதர்கள் அங்க ஒரு சூழல் தேவன் மறக்க வைக்கிற ஒரு சூழலாக இன்றைக்கு அவர்கள் விக்கிரகாராதனை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அடுத்து பார்க்கும்போது கிறிஸ்துவ மண்டலத்துல குற்றமற்ற அந்த ஒரு ரத்தத்தை சிந்துகிற குழந்தையை சாத்தானுக்கு பலி கொடுக்கிற குழந்தை ஞானஸ்தானத்தின் மூலமாக அந்த ஒரு அருவருப்பை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். சோ பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்குறதுன்னு என்னங்க? ஒருவேளை அசுத்தமா ட்ரெஸ் அழுக்கா உள்ள வரதை குறிப்பிடுதா அப்படின்னா அப்படி இல்லை. பரிசுத்தலத்துல இருதயத்துல அழுக்கோட வந்தாவே என்ன ஆயிடும், யாருமே ஏதாவது ஒரு கோபம், ஒரு வெறுப்பு, கணவன் மனைவி மீதோ, மனைவி கணவன் மீதோ, பிள்ளைகள் பெற்றோர் மீதோ, பெற்றோர்கள் பிள்ளைகள் மீதோ, சபையார்களின் மீதோ யார் மீதாவது ஒரு வெறுப்போட இங்க உட்கார்ந்தோம்னா இந்த பரிசுத்தலம் தீட்டுப்படுத்துகிற ஒரு சூழலுக்கு அங்க சமமாக பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. அந்த ஒரு சூழல் பார்க்கிறோம். அடுத்து அந்த ஓய்வு நாளை அங்க பரிசுத்த குலைச்சலாக்குகிறது இல்லைங்களா, சுமைகளை உள்ள கொண்டு வருது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கும் ஓய்வு நாளிலே சுமையை எருசலேமின் வாசல்களுக்குள் எடுத்து வராதிருக்கும்படிக்கும் என் சொல்லை கேளாமற் போனீர்களாகில் நான் அதன் வாசல்களில் தீ கொளுத்துவேன், அது எருசலேமின் அரமனைகளை பட்சித்தும் அவிந்து போகாதிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோ பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி they are doing their own business. ஒரு சூழல் நீங்க போயிட்டு இருக்கிறத பாக்குறோம். ஆனா தேவன் சொல்றாரு அவருடைய வேலை செய்யறத நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்துல கோடான கோடி ஜனங்கள் மத்தியில ஒரு சிலராக தேவன் தேர்ந்தெடுத்தது எதுக்குன்னா உலகத்துக்கு போய் வேலை செய்யறதுக்கு இல்ல, நம்முடைய குடும்பத்துக்கு பிரதானமா வேலை செய்யறதுக்கு இல்ல, கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ வேலை செய்யறதுக்கு இல்ல. முதலில் தேவனுடைய ஊழியத்தை, தேவனுடைய நீதியை நிலைநாட்டக்கூடிய வேலைகள், தேவனுடைய நியாய தீர்ப்பு இறங்குவதற்கு முன்பதாக அவருடைய அருவருப்புகளை தெரியப்படுத்த தூற்றுகிறவர்களாக பாபிலோனுக்குள்ளே உங்களை அனுப்புகிறேன் அந்த வசனத்தின் அடிப்படையில இன்றைக்கு அந்த ஊழியம் முதலில் நமக்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கோசரம் குடும்பம் வேணாமா பிரதர், வேலை செய்யற இடத்துல வேணாமா, எல்லாமே தேவை. முதல் உரிமை முதல் நிலை யாருக்கு இருக்கணும் அப்படின்னா பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி அங்க தேவனுக்கு கொடுக்கணுங்கிறத பார்க்கிறோம். ஒரே நாள்ல விக்கிரகத்தை கும்பிடுறது, கடவுளை கும்பிடுறது, விக்கிரக ஆராதனை நாம செய்யறது இல்ல, கரெக்டுங்களா? விக்கிரக ஆராதனை நாம் செய்வதில்லை என்று எத்தனை பேர் நினைக்கிறீங்க? விக்கிரக ஆராதனை நம்மள செய்யறதில்ல பிரதர். விக்கிரக ஆராதனை பண ஆசை என்னங்க, சினிமா பார்க்கணுங்கிறது, இதுதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றது, இவ்வளவு காஸ்ட்லியில் எனக்கு ட்ரெஸ் வேணும். இவைகள் அனைத்துமே இவ்வுலகத்தின் ஆசைகள் நமக்கு பிரதானமாக காணப்பட்டால் அதற்கு பேர் விக்கிரக ஆராதனை. அப்ப விக்கிரக ஆராதனை பண்றது அவங்கதான், நாமளா இல்லைன்னு என்ன பண்ணிட முடியாது, சொல்லிக்கலாம் முடியாது. விக்கிரக ஆராதனைங்கிறது
எல்லாமே தேவனை விட வேற ஏதாவது ஒரு பொருளை முன்னாடி தூக்கி வச்சிட்டீங்கன்னா அதற்கு பெயர் அங்க பார்க்கிறோம் விக்கிரக ஆராதனை. ஆக விக்கிரக ஆராதனைங்கிற உலகத்தையும் நேசிக்க முடியாது, சபைக்குள்ள வந்துட்டு தேவனையும் நேசிக்க முடியாது. இரண்டு எஜமானுக்கு என்ன பண்ண முடியாது? யாரோ ஒருத்தருக்கு தான் ஊழியம் செய்ய முடியும். ஒண்ணு உலகத்துல போயிடலாம் குளிரா, இல்ல தேவனுக்குள்ளாக நெருப்பாக அனலாக ஆவிக்குள்ள அப்படியே வளர்ந்தேறி சரீரத்தை பரிசுத்தமுள்ள ஜீவபலியாக எரிக்க ஒப்பு கொடுத்து மரித்து ஜீவனுக்குள்ளாக ஜெயம் கொண்ட வகுப்பாராக, இல்லைங்களா? அந்த ஒரு சூழல்ல கடந்து போகலாம். மத்தேயு 6:24 வாசிங்க. மத்தேயு 6:24 இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ரெண்டு பேத்துக்குமே உருப்படியா வேலை செய்ய முடியாது. யாரோ ஒருத்தர் என்ன பண்ண முடியும்? உருப்படியா வேலை செய்ய முடியும். இன்னொருத்திட்ட ஏமாத்ததான் செய்வாங்க. சோ அந்த ஒரு வேலை விக்கிரகார நம்மிடத்துல காணப்படக்கூடாதுங்கிறத பாக்குறோம். அடுத்து தூரத்தில் உள்ள புருஷரை அழைக்கிற விஷயங்கள் இன்றைக்கு பெயர் சபைகள் மத்தியில அநேக அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள், இல்லைங்களா, கிறிஸ்துவ மதத்தோடு தலைவர்களோடு கைகோர்த்து கொண்டு செய்கிற காரியங்கள், அருவருப்புகள் நாம் கண் முன்பாக பார்த்து கொண்டு வருகிறோம், இல்லைங்களா? அநேக காரியங்கள் இருக்கு, எல்லாவற்றுக்கும் சம்மதம் இருக்கு. தேவன் என்று நம்மை கூப்பிட்டு இசைகள் வகுப்பாராக நம்மளை கூப்பிட்டு சொல்றாரு, அவருடைய அருவருப்பை தெரியப்படுத்து. மனது இருக்குதா? மனுபுத்திரனே நம்மளை கூப்பிட்டு கேட்கிறார், உனக்கு மனசு இருக்கா? அவர்களுக்காக வழக்காட, நீதி சொல்ல, நீதிபதியாக இருக்க மனது இருக்கா? தவறுகளை சுட்டி காட்ட இசைகளுக்கு நம்மளை கூப்பிடுறார், இல்லைங்களா? சோ எந்த கண்டிஷன்ல, எந்த தகுதியில நாம் இன்னைக்கு இருக்கணும்? விக்கிரக ஆராதனை ஏதோ ஒரு விதத்துல நம்ம மத்தியில காணப்பட்டுச்சு அப்படின்னா, நம்ம இடத்துல ஏதோ உலகத்தினுடைய பொருட்கள், அழிய போகிற விஷயங்கள், ஏதாவது ஒரு பிரதானம். நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த பிரதர் பிரியாணியும் நல்லா சாப்பிடுவாரு, தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவர் ஆவிக்குரிய விஷயத்தை அதிகமா தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. அவர் வந்தாருன்னா இது நல்லா சாப்பிடுவார். இவைகள் அனைத்தும் விக்கிரக ஆராதனைகள். இந்த ஒரு விஷயங்கள் தேவனை தவிர அவருக்கு அதுதான், இவருக்கு இதுதான் அப்படிங்கிற காரியங்கள் நம்ம இடத்துல காணப்பட்டுச்சுன்னா இந்த ஒரு நீதிபதி வேலைக்கு நாம் பொருத்தமானவர்கள் அல்ல அப்படிங்கிறத நாம் முடிவுபடுத்திக் கொண்டு இன்றைக்குரிய பாடத்துக்குள்ள கடந்து போகலாம். எசேக்கியேல் 23:41 வாசிக்கலாம். எசேக்கியேல் 23:41 சிறந்த மஞ்சத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டாய், அதன் முன்னே ஒரு பீடம் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருந்தது. என் தூப வர்க்கத்தையும் என் எண்ணெயையும் அதன் மேல் வைத்தாய். பார்க்கிறோம் சகோதரன், இந்த 6 அருவருப்புகள் யூத ஜனங்கள் எசனியா பெலத்தியா போன்ற கள்ள தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் மூலமாக மிக தைரியமாக செய்து கொண்டிருந்தாங்க. பயமே, தேவன் மேல பயமே இல்லாமல் அந்த ஒரு காரியங்கள் செய்து கொண்டிருந்தாங்க. அந்த ஒரு சூழல், அங்கிருந்தவர்கள் எப்படிப்பட்ட சூழல்ல இதை செய்ய அனுமதிச்சிட்டாங்க? அவர்களுடைய சூழ்நிலை என்ன? எசனியா பலத்தியா போன்ற கள்ள தீர்க்கதரிசிகள், அவரோடு இருந்தவர்கள், அவருக்கு சப்போர்ட் பண்ணவருடைய சூழல் எப்படிப்பட்ட சூழல் தேவன் அங்க சுட்டி காட்டும் பொழுது, சிறந்த மஞ்சத்தின் மேல உட்கார்ந்து கொண்டு ஒரு பலிபீடம் செஞ்சு வச்சிருந்தாங்களாமா. அந்த பலிபீடத்தின் மேல தேவன் கொடுத்த தூப வர்க்கத்தையும் தேவன் கொடுத்த எண்ணெயையும் அதன் மேல போய் வச்சுட்டாங்களாம். இது என்ன காரியம் பார்க்கும் பொழுது சகோதரன் சகோதரர்களே, அங்க ஒரு தூப வர்க்கம், எண்ணெய் ரெண்டுமே தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்காக கொடுத்திருந்தார். எதற்காகனா தேவனை தொழுது கொள்வதற்காக, தேவனை ஆராதனை செய்வதற்காக கொடுத்தத அங்க பார்க்கும் பொழுது அவர்கள் அதை வைத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு பதிலாக பாவத்தை பெருக்கி தேவனுடைய நியாய தீர்ப்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலுக்கு வழி தேடி அங்க போய் மாட்டிக்கிட்டாங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு மனது அவர்களுக்கு இருந்ததுன்னா, அவர்கள் இருந்த சூழல் ஒரு சிறந்த மஞ்சத்தின் மீது என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஒரு பெட்ல படுத்துட்டு இருந்தாங்க. நீங்க ஆங்கிலத்துல பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்டேட்லி பெட் அப்படின்றது, அதாவது ஒரு வெல்த். அந்த ஒரு வார்த்தை ஈப்ரூ நம்பர் 3520 அங்க வரும்போது அங்க பாருங்க, வெல்த் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்க கொடுக்கறத பாக்குறோம் கன்கடன்ஸ்ல. ஆக வெல்த் அப்படிங்கும்போது ஒரு அப்படியே சுகபோகமாக ஒரு செல்வ செழிப்போடு அந்த ஒரு சூழல் இருக்கிறதான் சகோதரன் சகோதரர்கள் அங்க குறிப்பிடுகிறத நாம பாக்குறோம், இல்லைங்களா? ஆக அந்த ஒரு கள்ள தீர்க்கதரிசிகள் இப்படிப்பட்ட ஒரு செல்வ செழிப்போடு வெல்த்தாக இருந்து கொண்டு அந்த மஞ்சத்தின் மீது படுத்துக்கொண்டு தரிசனம், கள்ள தரிசனம் அங்க அவர்கள் மத்தியில சொல்லி கொண்டிருந்தாங்க. இதை கேட்டுக்கொண்டு ஜனங்கள் அப்படியே அவர்கள் இருக்கிற எல்லாத்தையும் பறித்து கொண்டு அவர்களை சாப்பிடக்கூடிய அந்த ஒரு கண்டிஷன்ல இந்த எசனியா பெலத்தியா ஜனங்களுடைய எல்லா பொருளாதாரத்தையும் பெற்றுக்கொண்டு
அந்த ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசி இதை குறித்து அங்க பதிவு செய்யும் பொழுது, ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தந்த கட்டில்களில் படுத்துக்கொண்டு தங்கள் மஞ்சங்களின் மேல் சௌக்கியமாய் சயனித்து மந்தையிலுள்ள ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டு தொழுவத்தில் உள்ள கன்று குட்டிகளையும் தின்று. பாருங்க, ஜனங்களை இவர்களே சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. வழி நடத்துகிறவர்களே ஜனங்களை சாப்பிட்டு கொண்டு தேவனுக்கு நேராக வழி நடத்தாமல் தங்களுக்கு நேராக வழி நடத்தி கொண்டிருக்கிறாங்க சூழல்ல அங்க பாக்குறோம். ஆமோஸிற்கு அதான் குறிப்பிடுறார். எசேக்கியேல் புத்தகத்திலேயே அதான் நம்ம பார்த்துட்டோம். பொருள், பதவி எல்லாமே அங்க அதிகமாகிற விஷயங்கள் இல்லைங்களா. 41 எசேக்கியேல் 23:41 வாட்சம் இல்லைங்களா. சிறந்த மஞ்சத்தின் மீது உட்கார்ந்து கொண்டு அந்த ஒரு சூழல், எல்லா ஜனங்களையும் அடித்து தின்று கொண்டு அந்த ஒரு சூழல்ல உச்சக்கட்ட பதவியில எவ்வளவு வசதியான வாழ்க்கை, எவ்வளவு சௌரியமான வாழ்க்கை. இப்படியாக யூத ஜனங்கள் மத்தியில் இருந்த அதிகாரிகள், மத குருக்கள் இப்படியாக அவர்கள் இருந்ததுனால ஜனங்கள் ஒட்டுமொத்த அருவருப்ப தப்பு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா செய்து கொண்டிருந்தாங்க. கடவுளே தேவையில்லை அப்படிங்கிற சூழல்ல கடந்து போயிட்டாங்க. இருந்தாலும் இவ்வளோ தேவனுக்கு எதிராக அவர்கள் கடந்து போனாலும் கூட தேவன் அன்பு வைக்கிறார். அந்த யூத ஜனங்கள் மீது அன்பு வைத்து ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அந்த வாய்ப்புக்கு பெயர் தான் நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்புங்கிறது அழிவல்ல. அவர்களை நேபுக்கத்நேச்சர் மூலமாக முற்றிலுமாக சங்காரமாகிறது ஒரு முடிவு அல்ல. அவர்கள் மீண்டுமாக நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் அந்நாளிலே. இந்த வசனம் ஏன் அடிக்கடி வருது அப்படின்னா, இவர்களுடைய இறுதி, அந்த தீர்ப்பினுடைய முடிவு மீண்டுமாக தேவனிடத்தில் அவர்கள் வசனம் கடைசியில எப்படி முடியுங்க, அப்படியே கைப்பிடித்த நாளிலே நாயகராய் இருந்தது போல நித்திய உடன்படிக்கைக்கு என்ன பண்ணிடுவார் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒரு சூழல கடந்து போயிடுவாருங்க பார்க்கிறோம். சகோதரன் சொல்ல அந்த ஒரு மஞ்சத்துல படுத்து கொண்டு இருக்கிறாங்க. தேவன் இருந்தாலும் அன்பு காட்டுகிறார். அன்பு காட்டுவதற்காக யாரை செலக்ட் பண்ணியிருக்காருன்னா எசேக்கியேலை செலக்ட் பண்ணியிருக்கிறார். நீ போய் அவருடைய அருவருப்பை தெரியப்படுத்து, அவர்களுக்கு மனம் திரும்ப மனதானால் மீண்டுமாக ஒரு ஜீவன், இல்லைன்னா ஒரு நியாயத்திற்குள்ள கொண்டு போய் ஒரு ஜீவன் மீண்டுமாக கடைசியில் ஆக ஒரு சூழல் அங்க தேவன் எசேக்கியேலை அழைச்சிட்டு இருந்தார் பார்க்கிறோம். சகோதரன் சோழலே ஆக அவர்கள் தொழுவத்தில் உள்ள ஆடுகளையும் மாடுகளையும் தின்னுட்டு இருந்தாங்க. நல்லா பண்ணுங்க, அருவருப்பு செய்யுங்க, உங்களுக்கு ஒரு பலிபீடத்தை வைத்திருக்கிறேன். அன்பு காட்டுறார் தேவன். அவங்க ஒரு பலிபீடத்தை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா தேவன் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு பலிபீடத்தை வச்சிருக்கிறேன், நான் கொடுத்த தூபத்தையும் எண்ணெயையும் கொண்டு போய் என்ன பண்ணுங்க அதுல போடுங்க. இல்லைங்களா? சரி, அது என்ன பலிபீடங்க? இவர்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ண பலிபீடம். ஆசாரி கூடாரத்துக்கு உள்ள என்ன இருக்கு? உள்ள பரிசுத்தம், வெளியே என்ன இருக்கு? வெளியே அசுத்தம். ஆசாரி கூடாரத்திற்கு கூட வெளியே அசுத்தம், உள்ள பரிசுத்தம். அசுத்தமான மனுஷன் வெளியே இருக்கிறான், பரிசுத்தம் உள்ள தேவன் உள்ள இருக்கிறார். இப்ப அசுத்தமுள்ள மனிதன் தேவனிடத்தில் சேர வேண்டும் என்றால் அவன் எப்படி ஆகணும்? பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். பரிசுத்தமாக்கப்படும்னா முதல் ஸ்டெப் மனதுல நினைக்கணும். முதல் கதவு திரையை தாண்டணும்னா மனதுக்குள்ள ஒரு ஆசை இருக்கணும். தேவனிடத்துல செல்லணும், பாவத்தை கைவிடணும், மனம் திரும்பி கண்ணீர் வடிக்கிற சூழல் காட்டுகிறது முதல் கதவை தாண்டது. தாண்டோன்னு தேவன் வச்சிருக்கிறாங்க. செய்த பாவங்களுக்கான பரிகாரம் பண்ணுவதற்காக அங்க பலிபீடம், பலிபீடத்தின் மீது பலி செலுத்தும் பொழுது தேவன் பாவத்தை மன்னிச்சாங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போலாம். பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை, மனப்பூர்வமான மன்னிப்பு கேட்கப்படவில்லை என்கிற என்ற சூழல் இருந்ததுன்னா திரும்ப என்ன பண்ணிடுவோம்? வெளியே வரக்கூடிய ஒரு சூழல் பார்க்கிறோம். சகோன் சோழலாக தேவன் பலிபீடத்தை கொண்டு வச்சு தூவர்க்கத்தை போட சொல்றார். கூடவே என்ன பண்றாருன்னா எண்ணெயும் அங்க கொடுக்கறத பார்க்கிறோம். சகோன் சோழலே, எண்ணெய் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? தூபவர்க்கம் பார்க்கிறோம், சுகந்த வாசனை. பலிகள் சுகந்த வாசனையாக போக தேவன் கொடுத்தாரு. எண்ணெய் எதற்கு கொடுத்தாருன்னா ஆசாரியனுடைய தலையின் மீது ஊற்றி அபிஷேகம் பண்ணப்பட்ட அவன் மூலமாக தான் இந்த பலிகள் என்ன பண்ணணும் நடக்கப்பட வேண்டிய சூழல். ஆக எண்ணெயும் தூபவர்க்கத்தையும் தேவன் அவரை பிரஸ்தாபப்படுத்த, அவர் நாமத்தை மகிமைப்படுத்த, தொழுது கொள்ள தேவன் கொடுத்தாங்க. ஆனா இவங்க தேவன் கொண்டு வந்து பலிபீடத்துல வைக்காம இவர்கள் பாகாலு கட்டின பலிபீடத்துல சாத்தானு கொண்டு போய் தேவனுடைய பொருட்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா பலி செலுத்தி மிகப்பெரிய அருவருப்பை செய்து தேவனுக்கு எதிராக அவங்க கடந்து போயிட்டாங்க. ஓசியா தீர்க்கதரிசி இதை குறித்து பதிவு செய்யும் பொழுது ஓசியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். ஓசியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தனக்கு நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும் தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவர் என்றும் அவள் அறியாமல் போனாள். அவளை அவர்கள் பாகாலுடையதாக்கினார்கள். தேவன் திராட்சரசத்தை எண்ணெயும் கொடுக்கிறார், தெரியல அவங்களுக்கு. வெள்ளியும் பொன்னையும் கொடுக்கிறார்,
தெரியல, அவங்களுக்கு யார் கொடுத்தாங்கன்னே தெரியல. எங்க போய் கொடுத்துட்டாங்க? பாகாலுக்கு கொடுத்துட்டாங்க. தேவன் கொடுத்தத கொண்டு போய் என்னன்னு தெரியாமலேயே அங்க பாக்குறோம் சகோதரன் சோர்களே. தன்னை பரிசுத்தம் பண்ணுகிறது தேவன் அல்ல, எங்களை பரிசுத்தம் பண்ணுகிறது பாகால். வாய் திறந்து அநேக வசனங்கள் எடுக்கலாம் இல்லைங்களா? வானராக்கினைக்கு பணியாரங்களை நாங்கள் சுடாமல் இருக்கும் பொழுது நாங்க அப்பமும் தண்ணீரும் எங்களுக்கு குறைவுபட்டது. என்றைக்கு வானராக்கினைக்கு அப்பங்களை சுட்டமோ எங்களுக்கு எந்த குறைவும் இல்லை சொன்ன ஜனங்கள் இவங்க. சோ பார்க்கிறோம், தேவனுடைய பொருளை கொண்டு போய் அங்க பாகாலுடைய பலிபீடத்துல பலி செலுத்திட்டாங்க. தேவன் கொடுத்ததை திருப்பி கொடுக்காம பாகாலுக்கு கொடுத்த இந்த பலிகள் தேவனால் அங்கீகரிக்கப்படுமா? கண்டிப்பா தேவனுக்கு என்ன ஆயிடுவாரு? ஒரு நியாய தீர்ப்புக்குள்ள கடந்து போயிடுவாருங்க பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. இன்னும் கூட அவர்களை வழி நடத்திட்டு அந்த சிறந்த மஞ்சத்தின் மீது படுத்துக் கொண்டிருந்தவர்கள் எப்படிப்பட்டதான ஒரு மனது சிந்தனை அவர்களுக்குள்ள இருக்குது. எப்ப இவ்வளவு அறிவிப்பு செய்றீங்களே என்று திருக்கதரிசிகள் சொன்னாங்கன்னா என்ன அவங்க பேசுறாங்க, தேவனத்தை எப்படி மறுமொழி சொல்லுகிறார்கள் பார்க்கும் பொழுது சகோதரன் சோர்களே, அந்த ஈனமான ஆசாரியர்கள் தேவன் நாமத்தை எதினாலே நாங்கள் அசட்டை பண்ணினோம் கேட்கிறாங்க. மல்கியா தீர்க்கதரிசி பதிவு செய்யறாங்க. மல்கியா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதினாலேயே, ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதினாலேயே. சோ பார்க்கிறோம் சகோதரன், சிலவர்கள் செலுத்துகிற பலியில அசுத்தம் இல்ல இல்லைங்களா? எதுல அசுத்தம் என்றால் அவருடைய இருதயத்துல சிந்தனைகள்ல அசுத்தம் அங்க இருக்கிறத பாக்குறோம். தேவனுடைய பலிபீடத்துக்கு பதிலாக அவங்களே ஒரு பலிபீடத்தை செஞ்சு வச்சுட்டு தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொண்டு போய் அந்த பாகாலுக்கு அங்க கொடுத்துட்ட பாக்குறோம் சகோதரன் சோர்களாக. இந்த ஒட்டுமொத்த இந்த பாகாலுக்கு பலி செலுத்துகிற பாகாலுடைய கூட்டம் எல்லாருமே இஸ்ரேல் தேசத்துக்கு எப்படி இருக்கு? இஸ்ரேல் தேசத்துல அங்க யூத ஜனங்கள் கொஞ்சம் பேர் இப்ப பாக்குறோம் தேவனுக்கு எதிராக போயிட்டு இருக்காங்க. ஆனா ஒட்டுமொத்த பாகாலை வழிபடுகிற எல்லோருமே இஸ்ரேல் தேசத்துக்குள்ள வந்தா ஒரு ஜே நீங்க பாக்குறோம் இல்லைங்களா? புரஜாதிகள் அவங்க விக்கிரகத்தை வழிபடும் பொழுது எத்தனை பேருக்கு தொந்தரவு பண்றாங்க. அமைதியா ஏதாவது அவங்க செய்யறாங்களா? ரோட்ல போகும்பொழுது எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ். அடுத்தவங்க சிரமப்படுவாங்கன்னு யோசிக்கிறது கிடையாது. பட்டாசு வெடிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, கொலை செய்யறாங்க, என்ன வேணாலும் துணிகரம் செய்யறாங்க. எதை வச்சு செய்யறாங்கன்னா அந்த விக்கிரகத்தை வைத்துக் கொண்டு. இந்த ஒட்டுமொத்த இவர்கள் அனைத்து பேருமே அப்படியே ஒரு இடத்துல கூடினாங்கன்னா பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. அந்த ஒரு சூழல் அங்க பார்க்கும். நம்ம வசனத்துல வாசிக்க போறோம். அங்க பார்க்கும் பொழுது தேவன் பலிபீடத்தை எதுக்கு கொடுத்தாருன்னா அவருக்கு கொடுப்பதற்காக. தேவன் தூபவர்க்கத்தை எதுக்கு கொடுத்தாருன்னா அவருக்கு கொடுப்பதற்காக. எண்ணெய் அவருக்கு கொடுப்பதற்காக, எல்லாமே அவருக்கு கொடுப்பதற்காக. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு எகிப்தையே உருவாக்கிட்டாங்க. தேவனுடையதை கொண்டு போய் எகிப்து கொடுக்கிற ஒரு சூழல்ல அங்க பார்க்கும் பொழுது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 42வது வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அவளிடத்திலே அந்த சந்தடியின் இரைச்சல் அடங்கின பின்பு ஜனத்திரளான புருஷரையும் அழைத்தனுப்பினார்கள். சபேயர் வனாந்திரத்திலிருந்து கொண்டு வரப்பட்டார்கள். இவர்கள் அவர்களுடைய கைகளில் கடகங்களையும் அவர்களுடைய தலைகளில் அலங்காரமான கிரீடங்களையும் போட்டார்கள். இந்த வசனம் புரியுதுங்களா? பிதாவாகிய தேவன் யாருக்கு மட்டும் அறியப்பட்டார் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இந்த ஒரு காலப்பகுதியில எசேக்கியேல் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒரு புத்தகம், இந்த ஒரு காலப்பகுதியில வெறும் யூத ஜனங்கள். ஏன்னா அதுல 10 கோத்திரம் என்ன ஆயிடுச்சு, முன்னாடி அசிரியர் நாட்டுல டோட்டலா கேப்சர் ஆகி இல்லாம போயிடுச்சு. இப்ப எருசலேம் எசேக்கியேல் காலத்துல எரேமியா காலத்துல இப்ப இருக்கிறது 2 கோத்திரம் மாத்திரம் தான். அதுல பாதி பேர் எங்க இருக்கிறாங்கன்னா அங்க கேபர் நதி அண்டையில பாபிலோன்ல சிறையிருப்பு இருக்கிறாங்க, பாதி பேர் எருசலேம்ல இருக்கிறாங்க. இப்ப இந்த ஒரு சூழல்ல பார்க்கும் பொழுது சகோதரன் சோர்களே, இந்த ஒரு சூழல்ல தேவன் அவர்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் அவரை தொழுது கொள்ள ஒரு சூழலை உருவாக்கி வைத்திருக்கும் பொழுது, இப்ப இவங்க பாகாலுக்கும் புறஜாதி தேவனுக்கும் தேவனுக்கு கொடுத்தது எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்கன்னா இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? பொதுவா ஒரு உதாரணத்துக்கு புரிந்து கொள்ளணும்னா, இப்ப நம்ம ஒன்றான மெய்தேவனை தொழுது கொள்கிறோம், அவருடைய ஒரே குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நம்முடைய மூத்த சகோதரன் நினைத்து நாம் தொழுது கொள்கிறோம் இல்லைங்களா? இந்த ஒரு விஷயத்துல இதை நம்ம விட்டுட்டு உலகத்தோடு தொடர்பு கொண்டிருந்தோம்னா உலகம் நம்மளை எப்படி பார்க்கும்? இப்ப எப்படி பார்க்கும்? உலகத்தோடு தொடர்பு எப்படி பார்க்கும்? அந்த ஒரு சூழல். இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை விட்டு
புறஜாதி தேவருக்கு தங்களுடைய கையின் கிரியைகளையும் தலையும் கொடுத்தார்கள் என்றால் அவங்க என்னதான் பண்ணுவாங்கன்னா அது இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. மீண்டும் அந்த வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 23 அதிகாரம் 42 வசனம். அவளிடத்திலே அந்த சந்தடியின் இரைச்சல் அடங்கின பின்பு ஜனத்திரளான புருஷரையும் அழைத்தனுப்பினார்கள். சபேயர் வனாந்திரத்திலிருந்து கொண்டு வரப்பட்டார்கள். இவர்கள் அவர்களுடைய கைகளில் கடகங்களையும் அவர்களுடைய தலைகளில் அலங்காரமான கிரீடங்களையும் போட்டார்கள். சோ யூத ஜனங்கள் அங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் எல்லா புருஷரையும் திரளான புருஷரை தன்னுடைய ஊருக்கு வர சொல்றாங்க. யார் வராங்க அப்படின்னா சபேயர் அப்படிங்கிற ஒரு குரூப் வனாந்திரத்திலிருந்து வராங்க. வந்தவர்கள் எருசலேம் சிட்டியில் இருக்கக்கூடிய யூத ஜனங்களுடைய கைகளுக்கு கடகங்களையும் அவர்களுடைய தலைகளுக்கு அலங்காரமான கிரீடங்களையும் போட்டார்கள் என்றால் என்ன விஷயம்? யார் இந்த சபையர் வகுப்பார் அப்படின்னு பார்க்கும் பொழுது சகோதரன் அவர்களே, தேவன் கொடுத்த தூபவர்க்கத்தையும் தேவன் கொடுத்த எண்ணெயையும் பாகாலுக்கு யூத ஜனங்கள் பலியிட்டதுனால பாகாலை வழிபடுகிற ஒட்டுமொத்த சந்ததியுமே யாராக காட்டப்பட்டிருக்குன்னா சபையராக காட்டப்பட்டிருக்கு. இவர்கள் தங்களுடைய தெய்வங்களுக்கு பிதாவாகிய தேவனுடைய எண்ணெயும் தூகரத்தையும் கொடுத்தவர்களுடைய கைகளுக்கும் தலைகளுக்கும் மகுடமும் அங்க வலையிலும் சூட்டுறாங்கன்னா பார்க்கிறோம் சகோதரன் சொல்லு. யார் இந்த சபையர் வகுப்பார்னு பார்க்கும் பொழுது திருவிழியத்துல இந்த வசனம் அப்படியே வாசிக்கலாம். எசேக்கியேல் 23 அதிகாரம் 42 வசனம். திருவிவிலியம் வாசிங்க. எசேக்கியேல் 23 அதிகாரம் 42 வசனம். திருவிவிலியம். களியாட்ட கூட்டத்தின் இரைச்சல் அவர்களை சுற்றி இருந்தது. பாலை நிலத்திலிருந்து வந்த குடிகார கும்பலும் அதனோடு சேர்ந்து கொண்டது. அவர்கள் அப்பெண்களின் கைகளில் வளையலிட்டார்கள். அழகிய மகுடங்களை அவர்கள் தலையில் சூட்டினார்கள். யார் இந்த சபையர் வகுப்பார்? குடிகார கும்பல். ஒட்டுமொத்த உலகம் நீங்க எப்படித்தாரு? கிறிஸ்துவ மல்லம் தவிர ஒட்டுமொத்த உலகம் நீங்க எப்படித்தாரு? ஒட்டுமொத்த உலகத்துக்கும் மதுவை ஊற்றி கொடுத்தது யார்? ஒட்டுமொத்த உலகமும் போதையில் ஆடிக்கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த உலகத்துக்கு பேர் பார்க்கிறோம் குடிகார கும்பல், சபையர் வகுப்பார். அங்க பார்க்கிறோம் இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய யூத ஜனங்களுடைய களியாட்டத்தினுடைய இரைச்சல் அங்க சுற்றி இருக்கும் பொழுது இவங்க கூப்பிடுறாங்க, பாலைவனத்திலிருந்து எல்லாரும் வாங்க. யார கூப்பிடுறாங்கன்னா குடிகார கும்பல் வராங்க. குடிகார கும்பலினுடைய தெய்வங்களுக்கு இவர்கள் தூபவர்க்கத்தையும் எண்ணெயும் செலுத்ததினால அவர்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா எங்களுடைய தெய்வங்களுக்கு நீங்க செலுத்துறீங்க, உங்களுடைய கைகளுக்கு நாங்கள் வலையில் போடுகிறோம், உங்களுடைய தலைகளுக்கு மகுடம் சுடுகிறோன்ட்டு ஒரு உறவு பண்டிகைகள் கொண்டாட்டங்கள் சம்பந்தம் கலந்ததுனால தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுவதும் இல்லாமல் நியாய தீர்ப்புக்கு எதுவாக கடந்து போயிட்டாங்க பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி. ஆசாரி கூடாரத்துல அங்க ஒரு தூபவர்க்கம், சுகந்த வாசனை. சுகந்த வாசனை என்பது மனிதனுடைய கிரியை இல்லைங்களா? கையின் கிரியை. கிரியைன்னு என்ன சொல்லுவோம்னா கை இல்லைங்களா? ஆக எண்ணெய் பார்க்கிறோம், தலையில விட்டுற விஷயங்கள். சோ கையும் தலையும் அங்க பார்க்கிறோம். தேவனுக்கு கொடுக்க வேண்டியதுக்கு பதிலாக தங்களுடைய கையின் பிரயாசத்தையும் தலையினுடைய ஒட்டுமொத்த அந்த ஒரு ஒப்படைப்பதிலையும் தேவனுக்கு கொடுப்பது பதிலாக யாரு கொடுத்துட்டாங்கன்னா யூத ஜனங்கள் புறஜாதி தேவனுக்கு கொடுத்ததுனால தேவனுக்கு கொடுப்பதற்கு பதிலாக புறஜாதி தேவர்களுக்கு கொடுத்தது நிமித்தமாக எங்களுடைய கடவுளுக்கு கிரியை செய்த கை காமிங்க, கிரீட வளையல் போடுறது. எங்களுடைய தெய்வங்களுக்கு உங்களுடைய தலையே ஒப்பு கொடுத்துட்டீங்க, தலையை காட்டுங்க மாட்டீங்க கிரீடத்தை. புறஜாதிகள் பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே அங்க செய்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக செய்து கொண்டிருந்தார்கள். வேசித்தனத்துக்கு கிடைத்த பரிசு கடகங்களும் மகுடங்களும் உலகத்தால் புறஜாதியார் குடிகார கும்பலால் அன்றைக்கு யூத ஜனங்களுக்கு அங்க கொடுக்கப்பட்டது. அங்க பார்க்கும் பொழுது அந்த ஒரு சூழல் பார்க்கிறோம் சகோதரன் சொல்றாங்க. தேவன் எசேக்கியேலை கூப்பிட்டு என்ன பண்ண சொல்றாருன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க சொல்றார். வேசித்தனத்துக்கு நியாய பிரமாணத்தில் என்ன தண்டனைங்க? கல்லெறிஞ்சு கொள்ளணும். எந்த இடத்துல கல்லெறிஞ்சு கொள்ளணும்? பார்டர்ல, தேசத்தினுடைய பார்டர்ல. ஏன் அங்க வச்சு கொள்ளணும்? ஊருக்குள்ளேயே வேற எங்கேயாவது ஒதுக்குப்புறமா செய்யலாம் இல்லையா? ஊரினுடைய எல்லையில அங்க பாளையத்துக்கு புறம்பே ஏன் செய்யணும்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. புறஜாதி ஜனங்கள் போறவங்க வரவங்க எல்லாம் பார்க்கணும். என்ன இந்த அம்மா வேசித்தனம் பண்ணிட்டாங்களா, அதனாலதான் கொள்றாங்க என்கிற விஷயங்கள் பரவணும். வேசித்தனத்துக்கான தண்டனை என்ன என்கிறதை இஸ்ரேலில் இருந்து ஒட்டுமொத்த உலகம் தெரிந்து கொள்வதற்காக பாளையத்துக்கு புறம்பே பார்டர்ல போய் தேவன் அங்க பாக்குறோம் சகோன்னு சொல்லு அங்க கல்லெறிஞ்சி கொள்ள சொல்றார். எசேக்கியேல் 23, 43, 44 வசனங்கள் வாசிக்க வேணாம். 45 வாசிங்க.
எசேக்கியேல் 23:45 ஆகையால் விபசாரிகளை நியாயம் தீர்க்கிற பிரகாரமாகவும் இரத்தஞ்சிந்தும் ஸ்திரீகளை நியாயம் தீர்க்கிற பிரகாரமாகவும் நீதிமான்கள் அவர்களை நியாயம் தீர்ப்பார்கள். அவர்கள் விபசாரிகள், அவர்களுடைய கைகளில் ரத்தம் இருக்கிறது. இந்த ஒரு வேசித்தனம், இந்த ஒரு விபச்சாரம் செய்துட்டா என்ன தண்டனை நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதுனா கல்லெறிந்து கொள்கிறது. யார் கல்லெறிந்து கொள்வார்கள்? அன்னைக்கு அந்த பரிசேயர் சதுசேயர் வேதபாரகரால் நியமிக்கப்பட்ட நீதிமான்களாக எண்ணப்பட்டவர்கள். அந்த ஒரு சூழல்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாளையத்துக்கு புறமா போய் அங்க கல்லெறிச்சு கொள்வாங்க. ஒருத்தரான ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள். இது அப்படியே இது சூழல் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி வரப்போகிறது? யூத ஜனங்களுக்கு அவர்கள் செய்த வேசித்தனத்திற்கான இந்த ஒரு கல்லெறிந்து கொள்கிற விஷயத்துக்கு யார் யார் வரப்போகிறார்கள்? மூன்றாவது அட்டாக்ல ஒட்டுமொத்த அழிவு, இவருடைய வேசித்தனத்தினுடைய நிறைவு, முடிவு. அங்கதான் அதை செய்ய வருகிற நீதிமான்கள் யார்? நிழல்ல நேபுகாத்நேச்சர், அவருடைய சேனை 2, மூணாவது ஒருத்தர் இருக்கார். யாருங்க மூணாவது ஒருத்தர்? எசேக்கியேல் ஒட்டுமொத்த தேசம் எல்லாமே எசேக்கியேல் இது சரி, நேபுகாத்நேச்சர் ஒட்டுமொத்த தேசமும் அவர் கூட வந்துடும். அவருடைய சேனை 2, மூணாவது யார்? அவர் ஒரு சேனை எல்லாமே அதுக்குள்ளே வந்துருது. மூணாவது எசேக்கியேல். எசேக்கியேல் என்ன சொல்றார்? தீர்ப்பு கொடுக்கிறார். தீர்ப்பை நிறைவேற்றுகிறதா யாருன்னா நேபுகாத்நேச்சரும் அவருடைய சேனையும், இல்லைங்களா? ஆக எசேக்கியேல் கையில் என்ன இருக்கு? கத்தி, படை, கல், ஏதாவது பட்டை மாதிரி வச்சிருக்கிறாரா? ஒன்லி தீர்ப்பு சொல்வார், அவ்வளவுதான். அவர் வேலை ஜட்ஜி வேலை. அவர் போய் அங்க ஒருத்தர் தூக்குல போடுன்னு எழுதிடுவார். தூக்குல போய் அவர் போட மாட்டார். அந்த வேலை ஆக பார்க்கிறோம் சகோன்னு சொல்லு. ஆக இன்னொரு குரூப் கையில வராங்க, ஈட்டி பட்டயம் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு லீடர் இருக்கார். என்ன பண்றாங்கன்னா ஒரு சங்காரம் பண்ண போறாங்க. எசேக்கியேல், நேபுகாத்நேச்சர் அவருடைய படை இணைந்து இந்த ஒரு தீர்ப்பு செய்ய போறாங்க. எசேக்கியேல் 23:46 வாசிக்கலாம். எசேக்கியேல் 23:46 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்டத்தை வரப்பண்ணி அவர்களை அலைச்சலுக்கும் கொள்ளைக்கும் ஒப்பு கொடுப்பேன். பார்க்கிறோம் சகோதரன், ஒரு கூட்டத்தை தேவன் வடக்கில் இருந்து அங்க வர சொல்லுகிறத பார்க்கிறோம். நேபுகாத்நேச்சர் அவருடைய படை மற்றும் எசேக்கியேல் அந்த ஒரு நியாய தீர்ப்பு குரூப்ல, அவங்க கொடுக்கக்கூடிய குரூப்ல அவங்க இருக்கிறாங்க. ஒரு விபச்சாரிக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதோ, வேசித்தனத்துக்கு என்ன ஒரு ஜட்ஜ்மெண்டோ, அதன் அடிப்படையில் தேசத்துக்கு வெளியே கொண்டு போய் கல்லெறிஞ்சு கொல்லணும். புரஜாதீத்துல மற்ற தேசத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியணும். இஸ்ரேல் தேசத்துக்கு முடிவுல, மூன்றாவது அட்டாக்கின் முடிவுல இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு தான் அங்க தேவன் கொடுக்க போகிறத பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி. உலகினுடைய எல்லா நாடுகளுக்கும் தெரிய வரும். விபச்சாரம் செய்யக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் உலக ஜனங்கள் அனைவருக்குமே வரும். ஆவிக்குரிய விபச்சாரம் செய்யக்கூடாது என்கிற விஷயம் உலக ஜனங்கள் அனைவருக்குமே வரும். இது வேசித்தனத்து கிடைக்கக்கூடிய பரிசுங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி. இதன் விளைவு யூத ஜனங்களுக்கு எப்படியாக போய் முடியும்? கடைசி எரேமியா கூட இதை குறித்து பேசும் பொழுது எரேமியா 24:9 வாசிக்கலாம். எரேமியா 24:9 அவர்களுக்கு தீமை உண்டாக அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிகிறவர்களாகவும், நான் அவர்களை துரத்திவிட்ட எல்லா இடங்களிலும் நிந்தையாகவும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் சாபமாகவும் வைத்து. இஸ்ரேல் ஜனங்கள் உலகம் முழுவதும் சேடிக்க போறாங்க. எங்கெங்க போகிறார்களோ எல்லா இடத்துலயுமே தெரிய வரும், இவர்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். தன்னுடைய சொந்த தேசத்திலிருந்து இத்தனை ஆண்டுகளாக பாதுகாத்து பராமரித்து வந்த அவருடைய தெய்வங்களுக்கு எதிராக இவர்கள் செய்த வேசித்தனத்தினுடைய பரிசு உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் மூலமாகவே ஒட்டுமொத்த உலகத்திற்கு இந்த செய்தி போய் அவர்கள் மூலமாக உலகெங்கும் போகிற யூத ஜனங்களுக்கு மத்தியில நிந்தையாகவும் பழமொழியாகவும் வசையாகவும் சாபமாகவும் இந்த காரியங்கள் கடந்து போகும். ஆக இந்த ஒரு தண்டனை கொடுப்பதற்காக, இந்த விபச்சாரத்திற்கு தண்டனை கொடுப்பதற்காக அங்க பார்க்கிற ஒரு படை வரப்போகிறது. கல்லெறிந்து கொல்ல போகிறார்கள். எசேக்கியேல் 23:47 வாசிக்கலாம். எசேக்கியேல் 23:47 அந்த கூட்டத்தார் அவர்களை கல்லெறிந்து தங்கள் பட்டயங்களால் வெட்டி போடுவார்கள். அவர்களுடைய குமாரரையும் அவர்களுடைய குமார்த்திகளையும் கொன்று அவர்களுடைய வீடுகளை அக்னியால் சுட்டெரிப்பார்கள். இது நடந்துச்சுங்களா? அநேக வசனங்கள் இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி இதே மாதிரி நடந்த மாதிரியே அநேக வசனங்கள் இருக்கு.
பார்க்கிறோம் சகோதரன் சோர்லே. அங்க ஒரு வீடுகளை சுட்டெரிச்சாங்க, சரித்திரத்துல படிச்சிருக்கிறோம். 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 18, 19 வாசிங்க. 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19 வசனங்கள். அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பனிமுட்டுகள் அனைத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களும் ராஜாவுக்கும் அவன் பிரபுக்களுக்கும் இருந்த பொக்கிஷங்களும் ஆகிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீ கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகளை எல்லாம் அக்னியால் சுட்டெரித்து அதிலிருந்து திவ்யமான பனிமுட்டுகளை எல்லாம் அழித்தார்கள். இவைகள் எல்லாம் செய்தது யாருன்னா நெபுகாத்நேசரும் அவருடைய படையும். இவர்களுக்கு அந்த ஒரு அனுமதி, அந்த ஒரு தீர்ப்பு கொடுத்த எசேக்கியேலும் பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. ஆக இதெல்லாம் எதுக்கு? இப்படிப்பட்டதான் ஒரு தண்டனை தேவன் ஏன் கொடுக்கிறார்? நானே கர்த்தர் என்று அவர் அறிந்து கொள்வதற்காக, அவர்கள் இனி அந்த தவறை செய்யாமல் இருப்பதற்காக தேவன் திருத்துகிற. ஆழமா புண்ணாயிருச்சுன்னா அந்த புண்ணை குணப்படுத்த எப்படித்தான் குணப்படுத்தணுங்க? மேல மருந்து போட்டு என்ன ஆகாது? குணமாகாது. உள்ள இருக்கிற புல் ஆறுனா அப்படியே நோண்டி எடுக்கணும். வேதனை அதிகமா இருக்கும். உள்ள வரைக்கும் சத வரைக்கும் நோண்டி சுரண்டி எடுத்து அதுக்கப்புறம் மருந்து போட்டாதான் அந்த புல் உள்ள இருந்தார். ஆக அப்படிப்பட்ட ஒரு அன்பு தான் தேவன் காமிக்கிறாங்க. எதற்காக இந்த தண்டனை? எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 48 மற்றும் 49 வாசிங்க. எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 48 மற்றும் 49 வசனங்கள். இவ்விதமாய் எல்லா ஸ்திரீகளும் புத்தி அடைந்து உங்கள் முறைகேடுகளை செய்யாதிருக்கும்படி முறைகேட்டை தேசத்தை விட்டு ஒழிய பண்ணுவேன். உங்கள் முறைகேட்டை உங்கள் மேல் சுமத்துவார்கள். அப்பொழுது நீங்கள் உங்கள் நரகலான விக்கிரகங்களை சேவித்த பாவங்களை சுமந்து நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள். எல்லா ஸ்திரீகளுக்கும் புத்தி வரும். சிதறடித்து அந்த நிந்தையாகவும் பழமொழியாகவும் வசை மொழியாகவும் சாபமாகவும் இருந்து வேதனைப்படும் பொழுது புத்தி வரும். இனிமேட்டு உண்மையான அந்த ஒரே தேவனை விட்டு யாரும் பிரிந்து போகாம, அவருக்கு எதிராக அந்த ஒரு சூழல் அருவருப்புகளை செய்யாம, அவர் ஒன்றான தேவனையை வணங்கக்கூடிய ஒரு சூழல் வருவதற்கான முதல் பாயிண்ட். அடுத்து பார்க்கும் பொழுது உங்கள் முறைகேடு உங்கள் மேல் சுமத்தப்படும். நீங்க செஞ்ச பாவம் உங்க மேல வரும். எப்ப இது வரும்? இது எந்த காலத்துக்கு தேவன் இந்த வார்த்தையை சொல்றார்? உங்கள் பாவங்கள் உங்கள் மீது சுமத்தப்படும்னா, சோ 3வது அட்டாக்கு பிறகு அவர்கள் துரத்தி விடுகிறாங்க பாருங்க தேசத்துல. அதுக்கு முன்னாடி செஞ்ச பாவங்கள் யார் மேல சுமத்தப்பட்டுச்சு? இதுக்கு மேலதான் உங்க பாவங்கள் உங்க மேல சுமத்தப்படும்னா, நியாய தீர்ப்பு இறங்கின பிறகு அவர்கள் செய்த அருவருப்புகள் அவர்கள் மேலே சுமத்தப்படும். ஆனா அதுவரை தேவன் அவருடைய அருவருப்புகளை தாங்கி கொண்டிருந்தார். அவர்கள் மேல சுமத்தல, அவரே தாங்கி கொண்டு ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருந்தார். ஒரு நிலை தாண்டும் பொழுது, ஒரு எலாஸ்டிக் லிமிட் முடியும் பொழுது தேவன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனி உன் பாவங்கள் உன்மேல் சுமத்தப்படும். அந்த சூழல்ல அவங்க வந்துட்டாங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி. பாவங்களை பெருகி கொண்டே இருந்தாங்க. தேவன் சொல்லிட்டாங்க, இனி உன் பாவங்களை நான் சுமக்க தயாராக இல்லை. கொஞ்ச காலம் நீதான் சுமக்கணும். பாவம் என்று நீ என்று உணர்கிறாயோ அன்று மீண்டும் அவைகள் எடுக்கப்படும் தேவன் அங்க சொல்லி முடிச்சிட்டாங்க. ஒரு அழிவு வந்தது, ஜட்ஜ்மெண்ட், யூதாவுடைய ஜட்ஜ்மெண்ட் அங்க பார்க்கிறோம். ஒரு நிறைவுக்குள்ள வந்ததை பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. இந்த அதிகாரம் முடிந்தது. இதற்கான பொருள்ல நாம பார்க்கும் பொழுது சகோதரன் சோர்களே, கிறிஸ்துவ மதத்தில் உள்ள ஜனங்கள் அதே போல அந்த 6 அருவருப்புகளை இன்று வரை செய்து கொண்டிருக்கிறாங்க. எசேக்கியேல் வகுப்பராக நம்மள தேவன் அழைத்து எனக்காக வழக்காட தீர்ப்பு சொல்ல மனதா இருக்கிறாயா சகோதரன் சவுலை நம்ம இடத்துல கேட்கிறார். நாம சரிங்காண்டவரே அப்படின்னு சொல்லுனா நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? நம் மீது எந்த வழக்கு இருந்துடக்கூடாது. நம் மீது எந்த வழக்கு இல்லை, எந்த ஒரு விக்கிரக ஆராதனையும் நம்ம இடத்துல இல்லை என்றால் நம்ம கை தூக்கலாம். நான் ரெடின்ட்டு. இவைகள் ஏதாவது இருந்தால் மிக விரைவாக அதிலிருந்து வெளிவர என்ன பண்ணோம்? நாம முயற்சிக்கணுங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. ஆக வழக்கு நம்ம மேல இல்லைன்னா அது இந்த சப்ஜெக்ட் நமக்கு, வழக்கு நம்ம மீது இருந்தது என்றால் இந்த சப்ஜெக்ட் நமக்கு சூட் ஆகாதுங்கிறத பார்க்கிறோம். ஆக இஸ்ரவேல் ஜனங்கள் அருவருப்பை செய்தார்கள். எப்படி செஞ்சாங்கன்னா, அந்த சிறந்த மஞ்சத்தின் மீது உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய கள்ள தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை கேட்டு அவங்களுடைய அந்த ஒரு உச்சக்கட்ட புகழ், பதவி, வெல்த் அதெல்லாம் பார்த்து அப்படியே அவர்களுக்குள்ளாக போயிட்டாங்க, கடந்து போயிருந்த பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. இன்றைக்கு அந்த ஒரு சூழல் கிறிஸ்துவ மதத்துல பாக்குறோம் இல்லைங்களா? முதலாம் வருகிறான் இயேசு கிறிஸ்து ஒரு வாலிபன் வந்து கேட்கிறார், பரலோகத்துக்கு போகணும்னு என்ன பண்ணுன்ட்டு. அவர் ஐஸ்வரனா இருந்தபடினால் என்ன ஆயிடுச்சுங்க? உனக்கு உண்டானவை எல்லாம் விற்று தரித்திரு கொள்ளுன்னு சொல்லணும்னா அவருக்கு என்ன ஆயிடுச்சு? மூஞ்சு. ஏன்? அப்ப பணக்காரன் ஊசியின் காதையில் ஒட்டகம் கூட நுழையும் அப்படின்னா பணக்காரா இருந்தா போக முடியாதுன்னு அர்த்தமா?
தேவன் அப்படி சொல்லியிருக்காரா? சொல்லவே இல்லை. அது அந்த மாதிரி அர்த்தமும் கிடையாது இல்லைங்களா? அந்த சிந்தனை எப்ப பார்த்தாலும் பணம் 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 பண ஆசை என்கிற விக்கிரகாராதனை. பணம் எத்தனை கோடி, 2000 கோடி நம்ம பேங்க்ல இருக்கலாம். சத்தியத்துக்காக முதலுரிமை குடிக்கிறவர்களுக்குள்ள அந்த எந்த பிரச்சனையுமே இல்லை. பணம் ஒருத்தர் தேடி ஓட ஆரம்பிச்சாருன்னா அவருக்குள்ள சத்தியம் கண்டிப்பா இருக்காது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பணம் தேடணும், பணம் சம்பாதிக்கணும் ஒரு எண்ணம் வந்து ஓட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா படிப்படியா உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி குறைகிறத நல்லாவே பார்க்க முடியும். ஒரு வெறுமை உங்களை வாட்டுகிறது தெரியும். ஒரு தவிப்பு, சமாதானம் இல்லாத சூழல் உடனடியாக உணர்வீங்க. தேவ கிருபை இருந்துச்சுன்னா அந்த உணர்வு வந்து உடனடியாக திரும்ப வந்துருவோம். ஒருவேளை அந்த உணர்வு இல்லை என்றால் ரிவர்ஸ்ல எத்தனையோ 1000 கிலோமீட்டர் தள்ளி போயிருப்போம் சத்தியத்தை விட்டு. ஆக பார்க்கிறோம் சகோதரர்களே, சிறந்த மஞ்சத்தின் மீது இருந்தாங்க. பணம் இருந்தா தேவனத்துல போக முடியாதுன்னு இல்ல, பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறா இருக்குதுங்க பார்க்கிறோம் சகோதரர்களே. ஆக அந்த ஒரு சூழல் இன்றைக்கு கிறிஸ்துவ மண்டலத்துல பார்க்கிறோம் இல்லைங்களா? ஏதாவது கவலை இருக்கா? சில பேர் நாங்க விசாரிக்கும் போது சொல்லியிருக்கிறாங்க, ஏங்க இந்த ஒரு பிசினஸ், இந்த ஒரு ஊழியத்தினுடைய பாதை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, அது தாய் அமைப்புலையும் நிறைய பேர்த்துட்டு நம்ம என்கொயரி பண்ணியிருக்கிறோம். சேய் அமைப்புலையும் கேட்கும்போது அவருடைய பதில் என்னன்னா, எங்க வீட்டுல 10 பிள்ளைங்க சாப்பாடு கூட எங்களால கொடுக்க முடியலைங்க, 2 பேர்த்த அப்படியே போய் மடத்துல சேர்த்தி விட்டோம். இப்படிதான் வந்தாங்க. அதற்காக ஒப்பு கொடுத்து வருகிறவர்கள் ரொம்ப கம்மி தான். ஆனா அப்படியாக வந்தவர்கள் இன்று எப்படி இருக்கிறார்கள் இல்லைங்களா? நிறைய பேர் ரொம்ப சாப்பாட்டு கஷ்டம் இல்லாம இன்னைக்கு சேய் அமைப்புல, பெண்டிகஸ் அமைப்புல இந்த ஒரு ஊழியத்தை எடுத்து வந்து இன்னைக்கு அவங்க பசங்க ஃபாரின்ல படிச்சுட்டு இருக்காங்க. விசுவாசிகள் இன்னும் ரோட்ல மாம்பழம் ரோட்ல போட்டு வித்துட்டு தான் இருக்கிறாங்க 10% கொடுத்துட்டு. ஆனா அவருடைய பிள்ளைகள் அங்க பார்க்கும்போது செட்டில்டு யூரோப்பியன்ஸ். கேட்டா நாங்க இங்கிலீஷ் பீப்புள். இன்னைக்கு அவங்க கிரீன் கார்டெல்லாம் வாங்கி அங்க செட்டில் ஆயிட்டாங்க. ஆக வெல்த் அங்க பாக்குறோம் இல்லைங்களா? அதிகப்படியான ஒரு சூழல்ல அங்க போதையில் இருக்கிறாங்க. அது அதிகப்படியான உலகத்தினுடைய பண்டிகைகள், கொண்டாட்டங்கள், விழாக்கள் இவைகள் எல்லாமே அங்க காணப்படுகிறத பாக்குறோம். அதிலும் சில நல்லவர்கள் மத்தியில் இருக்கிறாங்க. அவர்களை எடுக்கத்தான் இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? ஆக அநேகர் எப்படித்தான் இருக்கிறாங்கன்னா, பவுல் எழுதுறாருங்க தீமோத்தேயுல, கடைசி காலங்கள் கொடிய காலங்கள் என்று அறிவாயாக அநேக மனுஷர் தற்பிரியர், பணப்பிரியர் இல்லைங்களா, தேவ பிரியரா இல்லாமல் சுகபோக பிரியர், சிறந்த மஞ்சத்தின் மீது படுத்துக் கொள்கிற விஷயங்கள், இப்படித்தான் அநேகர் இருக்கிறத பாக்குறோம் இல்லைங்களா? சோ போதகர்களுக்கு இந்த வசனங்கள் எல்லாமே 2 தீமோத்தேயு அந்த 3ஆம் அதிகாரம் 2-5 உட்பட்ட வசனங்கள் எல்லாமே இன்னைக்கு பார்க்கிறோம். கிறிஸ்துவ மண்டலத்துல அங்க முன்னாடி இருக்கிறவங்களுக்கு பொருத்தி பார்க்க முடியுங்கிறத பார்க்கிறோம் சகோதரர். சொல்லி நல்ல மரியாதை அவர்களுக்கு, அதிகப்படியான மரியாதை. அங்க கூடிய சபையை வழிநடத்துக்கிறவர்களுக்கு எல்லாம் பார்க்கும்போது வீட்டுல எதுவுமே அவங்ககிட்ட கேட்காம செய்யவே மாட்டாங்க. அவங்க அப்ரூவல் கொடுத்தாதான் வீட்டுல ஒரு நிகழ்ச்சியே நடக்கும். சோ அந்த அளவுக்கு ஒரு இன்னைக்கு ஒரு மரியாதை, கனம் அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சொல்லுவோம். ஆனா அவர்களோ வீட்டுக்கு வருவாங்க. நேற்று இரவு தரிசனம் பார்த்தங்க, உங்களை குறிச்சு தேவன் என்கிட்ட பேசினாரு, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறதா கேள்விப்பட்டேன், தேவன் பேசிட்டாங்க, ஒரு 50,000 ரூபாய் ஊழியத்துக்கு கொடுத்தீங்கன்னா அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, தன்னுடைய மந்தையில் உள்ள ஆடுகளையும் மாடுகளையுமே தொழுவத்துள்ள அடித்து சாப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். மூத்தவர் அகோலால் அகோலிப்பாலில் 2 பேருமே இளைத்தவர்கள் இந்த விஷயத்துல. ஜனங்களை கொள்ளையடித்து அடித்து வேஷம், தேவபக்திங்கிற வேஷத்தை போட்டுட்டு ஊரை ஏமாத்தி கொண்டு மோசமான ஜனங்களுக்கு மோசமான விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் பார்க்கிறாங்க, என் ஜனமே உனக்கோசரம் பலிபீடத்தை வச்சிருக்கிறேன், உன்னுடைய அறிவிப்புகளை எல்லாம் என்னன்னு அதுல திரும்பி பலிகளை செலுத்த பரிசுத்தமாக. அவங்க இன்னொரு பலிபீடத்தை வச்சுட்டு என்ன பண்றாங்க, பாகாலுக்கு, சாத்தானுக்கு பலி கொடுத்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. நமக்கு ஒரு பலிபீடம் இருக்குதா இல்லைங்களா? இன்றைக்கு புதிய ஏற்பாடு காலத்தில் தேவன் நமக்காக, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. நாம் பரிசுத்தமாவதற்காக தேவன் கொடுத்ததான பலிபீடம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த பலிபீடம் இல்லைன்னா நீங்கள் நான் இங்க கொண்டிருக்க முடியாது. இந்த பலிபீடத்தை கொண்டுதான் ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மண்டலத்தையும் தேவன் பரிசுத்தமாக நினைத்து தன் ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு கொடுத்து இவ்வளவாக அன்பு கூர்ந்தாங்க. ஆனா யாருமே என்ன பண்ண முடியல. ஈடுபலியினுடைய ரகசியம், சிலுவையினுடைய ரகசியம், பின்னால் என்ன இருக்கிறது, ஏன் வந்தார், ஏன் மரித்தார், உயிர்த்தார், ரட்சிப்பு வந்துச்சா? 2000 வருஷமா ரட்சிப்பு வரலையே. நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு. போராட்டங்கள், புரட்சிகள், கொலைகள், திருடு நிறைய நடந்துட்டே இருக்குது. அவருடைய ஈடுபலி
அவருடைய மரணம் என்னாச்சு? ரட்சிப்பு வந்துருச்சா? எதுவுமே இன்றைக்கு கிறிஸ்துவ மண்டலத்துல அறியாமல், தெரிந்து கொள்ள விருப்பம் இல்லாமல், சொல்ல போனா அசிங்கப்படுத்துறாங்க நம்மள, இல்லைங்களா? அவைகளையும் தாண்டி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஆனா இன்று அவர்கள் மத்தியில பார்க்கிறோம், தேவன் நமக்காக மாத்திரமல்ல அவர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து என்கிற பலிபீடத்தை வைத்திருக்கிறார். இந்த பலிபீடம் உலக ஜனங்களுக்கு இப்ப இல்ல. இயேசு கிறிஸ்து என்கிற பலிபீடம் இன்று உலக ஜனங்களுக்கு இல்ல, அழைக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த பலிபீடம். அதில் நாம் ஏறி வந்துட்டோம், பலி செலுத்திட்டு. வர இன்னும் கொஞ்சம் பேர் காத்திருக்கிறார்கள். அவர்களும் வந்துட்டாங்கன்னா இந்த பலிபீடம் எடுக்கப்பட்டோம். இந்த பலிபீடம் என்கிற ஆசாரிக்குள் எடுக்கப்பட்டு விடும். உலகத்திற்கு நாம் பலிபீடமாக நாளைக்கு என்ன பண்ண போறோம்? மாறப்போறோம். ஆக பார்க்கிறோம் சகோதரன் சொல்லு, உலக ஜனங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட நமக்கு இந்த பலிபீடத்தை தவிர வேற எந்த வாய்ப்புமே கிடையாது பரிசுத்தமாவதற்காக. நாம் பரிசுத்தமாகி வந்துட்டோம். ஆக பார்க்கிறோம், தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மளை பிரிச்சு எடுத்துட்டாங்க. தேவன் இன்றைக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் என்னன்னா, நம்முடைய பலிகள் இந்த பலிபீடத்தின் மேல சுகந்த வாசனையாக பலி செலுத்தப்பட வேண்டும், இல்லைங்களா? ஒருவேளை தேவனே என்னால இந்த பலிபீடத்துல பலி செலுத்த முடியல, எனக்கு தடைகள் நிறைய இருக்கு, எனக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்கு, என்னால முடியல என்று ஒப்பு கொடுத்துட்டார், என்று சரணடைந்து விட்டால் அடுத்து கொடுக்கிறார் உதவிக்காக எண்ணெயை கொடுக்கிறார், தூபவர்க்கத்தையும் கொடுக்கிறார். அவருடைய தூபவர்க்கம் பலி செலுத்துவதற்காக கையின் கிரியைகள். ஒருவேளை செலுத்த முடியாம தேவனிடத்தில் அப்பா என்னால முடியல, கொஞ்சம் உதவி செய்யுங்க, உடனே எண்ணெய் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவி பலனடைந்து தைரியமாக வைராக்கியம் உள்ளவர்களாக கிருபாசன தண்டையில் சென்று மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஊழியத்தில் சிறந்த ஒரு ஊழியம், தேவன் நாம மகிமைப்படும்படியான ஊழியங்கள் செய்ய நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அவர் கொடுத்த தூபவர்க்கத்தையும் அவர் கொடுத்த எண்ணெயும் இந்த கிறிஸ்துவ மண்டலம் வேறொரு பலிபீடத்துல பலி செலுத்தி கொண்டு தேவனுக்கு எரிச்சலை உண்டு பண்ணி அவருடைய கோபத்தை அக்கினியாக மாற்றி ஒரு நியாய தீர்ப்பை வாங்க போகிறார்கள். அதற்கு காரணம் பார்க்கிறோம் சகோதரன் சோழர்களே, அவர்கள் தேவனை புரிந்து கொள்ளாத ஒரு சூழல்ல, மனதளவில் கூட தேவன் மேல யார் என்று தெரியாத ஒரு விஷயத்துல சத்தியங்கள் இல்லாத ஒரு காரணத்தினால அங்க பார்க்கிறோம் சகோதரன் சோழர்களே. இன்றைக்கு நமக்கு பிரியம் மனதளவில் இருக்குது, அதை செயலளவில் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த செயல்முறை நம்முடைய மரண பரியந்தம் இருக்கணும். ஒருவேளை குறைவுபட்டால் தேவன் கண்டிப்பாக எண்ணெய் அபிஷேகத்தை நமக்கு கொடுக்கிறார். கொடுக்கும் பொழுது நாம் என்ன பண்ணுறோம்னா ரெடியாகி உள்ள கடந்து போயிடுவோங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. சோ நமக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கும் அந்த காலத்துல இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வந்துட்டோம். இப்ப அந்த காலத்தோடு எந்த விதத்திலாவது நமக்கு தொடர்பு இருக்கா? முந்தின வாழ்க்கை ஏதாவது ஓரத்துல எங்கேயாவது அப்பப்ப டச் ஆகுதா? யோசிச்சு பாருங்க. வஞ்சனை அப்பப்ப லைட் அப்படி டச் ஆகும். பழைய நினைவுகள், அந்த காலத்துல இருந்த விஷயங்கள் அப்படியே லைட்டா அப்பப்ப வந்து ஒரு பிளாஷ் மாதிரி வந்துட்டு போகும். அவைகள் எல்லாமே முழுமையாக அங்க என்ன பண்ணணும்? எடுத்து போடணும். பழைய வாழ்க்கை, பழைய சிந்தனை நம்ம இடத்துல இருந்ததென்றால், ஏதாவது ஒரு மூலையில ஓட்டிட்டு இருந்துச்சுன்னா எகிப்தை நினைத்து கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். இந்த ஒரு வாய்ப்புக்கு நமக்கும் தகுதியே இல்லை. நிறைய பேர் இன்னைக்கு படிக்கிறாங்க, பெரிய பெரிய படிப்பு இல்லைங்களா, டாக்டரேட்டு, அதுக்கப்புறம் PDF, போஸ்ட் டாக்டரேட், ஃபாரின் போய் படிக்கிறாங்க. இவைகள் எல்லாம் லௌகிக ஞானம். இந்த ஞானத்தினால இந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த வாய்ப்பு தூபவர்க்கத்தையும் எண்ணெயும் பயன்படுத்துவதனால், பலி செலுத்துவதனால் கிடைக்கும். உலகத்துடைய ஞானத்தை வச்சு என்ன பண்ண முடியாது? ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாமே காண்கிறவைகள் எல்லாம் என்னங்க? அனைத்துமே அநித்தியமானவைகள். காணப்படாதவைகள் தான் நித்தியமானவைகள் என்று வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம் இல்லைங்களா? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. ஒரு பிரயோஜனம் இல்ல. எவ்வளவு படிச்சீங்க, MSc MD வரிசை ஒரு 100 படி படிச்சீங்க, ஒரு பிரயோஜனம் இல்ல. 6வது வழியின் 7ஆம் தூதன் நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பு குறித்து என்ன சொல்றார்? படிச்சுக்கிறோமா? முடியாது பிரதர், அப்படிலாம் சொல்லக்கூடாது. கல்வி தகுதி, ஒரு ஸ்கூல் +2 முடிச்சிட்டீங்கன்னா ஒரு தொழில் கல்வி கத்து கொடுத்துட்டு ஒரு வேலைக்கு அனுப்பிச்சுட்டு ஊழியத்துல கொண்டு வந்து விட்டுருங்கிறார். அவர் கொடுக்கிற ஆலோசனை. அநேகர் இது என்ன பண்ண முடியாது, இன்றைக்கு ஃபாலோ பண்றது ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியமா இருக்கு.
ஆனா ஒரு ஆலோசனை கொடுக்கறத பாக்குறோம் சகோதரன் சொல்லு. இவைகள் இல்லை என்றால் மற்றவைகள் அனைத்துமே உலக வழிபாடுகள் பற்றினதே அல்லாமல், பாரம்பரிய நியாயத்தை கொண்டுள்ளவைகளே அல்லாமல், கிறிஸ்துவை பற்றினது அல்ல. பரிசுத்தாவி தேவன் நமக்கு எது கொடுக்கிறாரு? பரிசுத்தாவி தேவன் நமக்கு எது கொடுக்கிறார்? பரிசுத்தாவி வந்தா நமக்கு என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் சகல சத்தியத்தால். அப்ப சத்தியத்தில் குறைவு ஏற்படும் பொழுது, தவறு விழும் பொழுது, நமக்குள்ளாக சில சந்தேகங்கள், சத்தியத்தை குறித்தான கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பொழுது, பிதாவிட்ட கேட்கும் போது தேவனுடைய ஆவி கடந்து வரும். அது வரும் பொழுது நமக்கு தெளிவு பிறக்கும். எதுல தெளிவுனா சத்தியத்துல. இதற்கும் உலகத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. படிச்சவங்க படிக்காதவங்க நல்லா படிச்சிருக்கிறாங்க, அதனால ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறாரு, எனக்கு படிக்க தெரியாது போதாரு, எப்படி புத்தர் எடுக்கிறது, இதெல்லாம் பேச்சே கிடையாது. இது பரிசுத்த ஆவியில் நடக்கிற விஷயங்கள். அப்போஸ்தலர்கள் மீனவர்கள் இல்லைங்களா, அவங்க பேசுறத பாத்துறவங்க அத்தனை கிரேக்க அத்தனை மொழி ஜனங்களும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. என்ன எந்த காலேஜ்ல போய் அவங்க படிச்சாங்க? ஆக இன்று நம்ம சகோதரர்கள் மத்தியில சில விஷயங்கள் இருக்கு. ஒரு சில பிரதர்ஸை கான்டாக்ட் பண்ணி, பிரதர் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எழுதலாம்ல, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுங்க பிரதர், ஆக்சுவலி வியாக்கியானம் பண்ற மாதிரி ஏதோ ஒரு கருத்தை நீங்க டெவலப் பண்ணுங்க அப்படின்னா, பிரதர் நமக்கு படிப்பறிவே இல்லை பிரதர், நான் எங்க பிரதர் போய் இங்கிலீஷ்ல போய் பிரதர் ரைட்டிங்ஸ் எடுத்து படிக்கிறது? இந்த விஷயம் ஒரு தாழ்வு மனப்பான்மை. இது உண்மையல்ல. தேவனுடைய ஆவியில உட்கார்ந்தீங்கன்னா போதும், என்ன கேட்கறீங்களோ தேவன் அதற்குண்டான விளக்கத்தை நமக்கு கொடுத்துட்டே இருப்பார். ஆட்டோமேட்டிக்கா வசனங்கள் நமக்கு ஓப்பன் ஆகும். ஆக பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே, இன்றைக்கு சில பரிசுத்த ஆவியை அவித்து போடுகிற காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அன்றைக்கு யூத ஜனங்கள் அதே தான் செய்தாங்க. இன்றைக்கு கிறிஸ்துவ மண்டலம் தேவனுடைய ஆவி அவித்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வெளியேறப்பட்ட முத்துக்களாக தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட நாம் ஒருவேளை அப்படியாக இருந்தோம் என்றால் இல்லைங்களா, கவலைக்கிடம் நமக்கு தான் இல்லைங்களா. நம்ம என்ன சொல்லும்? நம்முடைய சரீரம் யாருடையது? பேப்டிசம் எடுக்கும்போது அப்பா இனிமேட்டு இது என்னுடையதல்ல, உம்முடையது. வசனம் நமக்கு சப்போர்ட் பண்ணது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 20 வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 20 வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த சரீரம் நம்முடையதல்ல, நாம வச்சிருக்கிறோம், நமக்கு சொந்தமாயிராது. நம்முடைய முடிவுகள் சொந்த முடிவுகள் அங்க செட்டே ஆகாது. தேவனுடைய சித்தம் என்னங்கிறத பார்க்கணும். அவருடைய சித்தத்தை செய்யறதுன்னா வந்திருக்கிறோம். இங்க வந்த பிறகு அநேக நேரங்கள்ல நம்முடைய சித்தத்தை முன் வைக்கிறோம், தேவ சித்தத்தை முன் வைக்கிறதே கிடையாது இல்லைங்களா. ஆக பார்க்கிறோம் சகோதரர்களே, உங்கள் சரீரத்தினாலும், அதாவது தூபவர்க்கம் கையினுடைய கிரியை இல்லைங்களா, அதே போல உங்கள் ஆவியினாலும் எண்ணெய், இவை இரண்டுமே இரண்டு மூலமாக நம்முடைய ஒன்றான பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்கள். பேசினாலும் தேவனை நாம் மகிமை பண்ணோம், நடந்தாலும் தேவனை நாம் மகிமை பண்ணோம், எது செய்தாலும் அதன் மூலம் தேவ நாமும் மகிமைப்படுகிறவர்கள். யார் அப்படி இருப்பாங்கன்னா, இந்த நீதிபதி ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள். எசேக்கியேல் வகுப்பார், அது நாம் தானா? நம்மை நாமே கேள்வி கேட்க வேண்டிய அவசியம். பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி, விலை கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே இல்லைங்களா, யாருமே கொடுக்க முடியாத விலை. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி. அவருடைய வல்லமையும் அவர் கொடுத்திருக்கிறார், அவருடைய குமாரனை கொடுத்திருக்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? நம்ம இடத்துல மகிமைப்படுத்துங்கள், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். தேவன் இதை ஒன்றுதான் எதிர்பார்க்கிறார். இதை புரிந்து கொண்டவர்களை எசேக்கியேல் வகுப்பார். இதை செய்யாதவர்கள் அன்றைய யூத ஜனங்கள், இன்று இருக்கக்கூடிய கிறிஸ்துவ ஜனங்கள். ஒருவேளை செய்யலன்னா நாமும் இந்த லிஸ்ட்ல வர வேண்டியது அவசியங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. ஆக இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை பாகாலுக்கு கொடுத்தது போல, கிறிஸ்துவ ஜனங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை சாத்தானுக்கு கொடுத்தது போல, இவைகள் எல்லாமே பார்க்கிறோம் கிறிஸ்துவை பற்றினதல்ல, இவைகள் உலகத்தின் வழிபாடுகள். கொலோசியர் 2 அதிகாரம் 20 வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 2 அதிகாரம் 20 வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல. நாம் ஏற்கனவே உலகத்துக்கு இறந்துட்டோமா, உயிரோட இருக்கிறோமா? பேப்டிசம் எதை அடையாளப்படுத்துகிறது? ஃபர்ஸ்ட் பின்னாடி சாயிருது, உலகத்துக்கு மரிச்சு கிறிஸ்துவுக்குள்ளாக பேப்டிசம். ஆக உலகத்துக்கு மரிச்சிட்டோமா? பதில் சொல்றது கஷ்டமா இருக்கு. பதில் சொல்றதுக்கு நமக்கு தைரியம் இல்லை. தேவ சமூகத்துல பதில் சொல்றதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏதாவது எங்கேயாவது
உலகத்தோட தொடர்பு இருக்கா? யோசிச்சு பார்த்து அப்புறம் சொல்றேன் பிரதர் சிஸ்டர் அப்படிங்கிறீங்க. ஓகே, பாக்குறோம் இல்லைங்களா? உலகத்துக்கு ஏற்கனவே டெட்டு. உலகத்தின் வழிபாடுகள் என்பது உலக பிரகாரமான எந்த பண்டிகைகள் அனுசரிக்கப்பட்டாலும் அதற்கு இசைவாக போகிறது உலகத்தினுடைய வழிபாடுகளுக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள். நீங்க யோசிச்சுக்க எது வேணா இருக்கலாம். ஆக பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே, இப்படிப்பட்ட உலகத்திற்காக நாம் பிழைக்க வேண்டிய அவசியம் இல்ல. கொலோசியர் 2:23 வாசிங்க. கொலோசையர் 2:23 இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. இந்த மாதிரி காரியங்கள் இன்னைக்கு கிறிஸ்துவ முன்னெடுத்துல பண்ணக்கூடிய அநேக காரியங்கள் பார்க்கிறோம். அவர்கள் உலகத்திற்காக பண்றாங்க. நிறைய விஷயங்கள் உட்கார்ந்து எந்திரிக்கிறது, எஞ்சி உட்கார்றது, கை தட்டுறது, டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடிக்கிட்டு, இவைகளே எதுங்க? பாடி சோர்வு அடைஞ்சிடக்கூடாது, தூக்கம் வந்துடக்கூடாது. தூக்கம் வராதுக்கோசரம் இல்லைங்களா? ஒரு சரீரம் சம்பந்தப்பட்ட காரியங்களை தவிர இவைகளெல்லாம் டான்ஸ் ஆடுறதுனால தேவநாமம் வாங்கியப்படாது. அவங்க தூங்கிடக்கூடாதுன்னு ஆட சொல்றாங்க. அது அவர்களுடைய பற்றியது, அது தேவனை பற்றிய காரியம் அல்ல. அதனால எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. ஆக இந்த உடம்பு தேவனுடையது நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். கிறிஸ்துவ ஜனங்களும் அவருடைய ஜனங்களாக இருக்கிறாங்க. இது பார்க்கிற இன்றைக்கு அவர்கள் ஒரு ஊரா போய் உலகத்தினுடைய எல்லா வழிபாடுகளையும் மதத்துக்குள்ள கொண்டு வந்த அந்த சூழல் செஞ்சிருக்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சகோதரர்களே. எல்லாருமே இன்னைக்கு கிறிஸ்துவ ஜனங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்காங்க இல்லைங்களா? உதாரணத்துக்கு சொல்ல போனா இந்து நண்பர்கள், முஸ்லீம் நண்பர்கள் எல்லாருமே அவங்க கூட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. கிறிஸ்துமஸ்க்கு அவங்க வராங்க, பக்ரீத்துக்கு இங்க இருந்து பாஸ்டருங்க போறாங்க. பாக்குறீங்களா? டிவில நிறைய அந்த மாதிரி நடக்கிற காரியங்கள் பாக்குறோம். இப்போ உங்க மத்தியில் ஒரு கேள்வி, நமக்கு ஒரு முஸ்லீம் சகோதரர் ஃப்ரெண்டா இருக்காருன்னு வச்சுங்க, பக்கத்துல இருக்கிறார், பக்கத்து வீடே முஸ்லீம் வீடு. எதிர்பார்ப்போம், எப்ப எதிர்பார்ப்போம்? எப்படா பக்ரீத் வரும்? நாம இன்னும் பிரியாணியே சாப்பிடாத மாதிரியும், நமக்கு யாரும் வாங்கி தரத்துக்கு நமக்கே ஒரு வசதி இல்லாத மாதிரியும் எப்படா ரம்ஜான் வரும் இல்லைங்களா? கேள்வி அதல்ல. பக்ரீத்துக்கு அவர்கள் வாழ்த்து சொல்லலாமா சொல்லக்கூடாது? பக்ரீத் அவர்கள் எதை பேஸ் பண்ணி கொண்டாடுறாங்க? ஆக்சுவலா அபிரகாம் ஈசாக்க கொண்டு போனாரு, இஸ்மாயில கொண்டு போனாரு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? இஸ்மாயில கொண்டு போனவங்க. சோ சத்தியமே அப்படி ஒரு விஷயம் சரித்திரத்தில் நடக்காத ஒரு விஷயத்துக்கு ஒரு பண்டிகை. அபிரகாம் ஈசாக்கை கொண்டு போனார், அவருடைய விசுவாசம் சோதிக்கப்படுவதற்காக. இது சத்தியம் எழுதப்பட்டிருக்கிறது. அபிரகாம் இஸ்மவேலை கொண்டு போனார் பலி கொடுப்பதற்காக, அவருடைய விசுவாசம் சோதிப்பதற்காக. இது தவறான ஒரு காரியம். அப்ப முஸ்லிம் சகோதரர் ஹாப்பி பக்ரீத் அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்துக்கு உடன்படுகிற விஷயங்கள், தேவனுக்கு எதிராக போகிற காரியங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா கிறிஸ்துவனே ஏன் உலகம் நம்மளை பகைக்குது? உலகம் நம்மை பகைப்பதற்கான காரணம் ஏன் சொல்றாரு இல்லைங்களா? முதலில் என்னை பகைத்தது உங்களையும் பகைக்குன்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்ப பகைக்கிறதுக்கு என்ன காரணம்? உலகத்தில் இருக்கக்கூடிய இந்து சகோதரரோ முஸ்லிம் சகோதரரோ எல்லாருமே நம்மளை பகைக்கணும். பகைச்சா நாம் சத்தியத்துக்குள்ள சரியா இருக்குன்னு அர்த்தம். ஏன் பகைக்குது? உண்மையாக இருப்பதனால, கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருப்பதனால பகைக்குது. ஒருவேளை பகைக்கல, எல்லாருமே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்துக்கு ஒத்த ஒரு வேஷம் தரித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தகுதி இல்லை. எதற்கு தகுதி இல்லை? நீதிபதியாக உட்கார தகுதி இல்லை. இசைக்கு உட்கார் நாம் அல்ல, தேவனுடைய ஜனம் நாம் அல்ல. ஒரு தீபாவளி, ஹாப்பி தீபாவளி என்ன ஆயிடுச்சுங்க? உலகத்தை அழிக்க, தீமையை அழிக்க ஒரு அசுரன் வந்துட்டாரு, உலகத்தை காக்க போகிறார். அந்த அசுரனை அழிச்சு ஒரு பண்டிகை. ஒட்டுமொத்த அசுரனை அழிப்பது யாருன்னா பாக்குறோம் இல்லைங்களா? சாத்தானை தேவனுடைய வசனத்தை கொண்டு தேவனுடைய தூதர்கள் அழிக்க போறாங்க. சத்தியமே இல்ல. இது ஒரு கான்ட்ரவர்சி. எந்த விதத்திலையும் பொருத்தியே பார்க்க முடியாது. உறவுகளில் தொடர்பு இருந்தா, பக்கத்து வீட்டுக்காரு முன்னாடி வீட்டுக்காரு ஒரு தொடர்பு, ஹாப்பி தீபாவளி என்ன இது செஞ்சீங்களா, ஸ்வீட்டே கொண்டாங்க. ஏன் அந்த வீட்டு போன முறை கிறிஸ்துமஸ் ஸ்வீட் வாங்கினா இந்த மாதிரி தீபாவளி ஸ்வீட்டே கொடுக்கல, நோட்டு வச்சு என்ன சொல்லுவோம், கல்யாணத்துக்கான மொய் வச்சுதான் திரும்பி வருது எதிர்பார்க்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி எதிர்பார்க்கிற சகோதரர்களும் உண்டு. கிறிஸ்துமஸ் கேக் கொடுத்தா பாருங்க, அவங்க வீட்டுல ஸ்வீட்டே வரல. ரொம்ப மோசமான ஒரு சூழல். உலகத்தோடு தொடர்பு இருந்தால் உலகம் நம்ம இப்ப ஏற்றுக்கொள்ளும். சபையோர் யாருங்க?
சபையர், வனாந்தரத்து அந்த குடிகார கும்பல். ஏன் அவங்க கடகங்களையும் கிரீடத்தையும் போட்டாங்க? அவர்களோடு ஒப்புரவாகி, அவர்களோடு நட்புறவாகி, அவருடைய சடங்குகளை பண்ணினதுனால, தேவனுடைய சம்பந்தப்பட்ட காரியங்களை அவர்களுக்கு கொடுத்ததுனால சந்தோஷமாயிட்டாங்க. இன்னைக்கு பக்கத்து வீடும் முன்னாடி வீடும் எல்லாரும் நமக்கு சந்தோஷமா சமாதானமா இருந்தா என்ன அர்த்தம்? சபையோர் அவர்களுக்கு தேவன் நமக்கு கொடுத்த காரியங்களை எல்லாமே அவர்களுக்கு கொடுக்கறதுனால கண்டிப்பாக இந்த ஒரு சூழல் அங்க காணப்படுங்கிறத பாக்குறோம் சகோதரன் சூழல். ஆக உலகத்தோடு நட்போடு இருக்கிறோமா? உலகத்தால் நாம் பயக்கப்படாமல் இருக்கிறோமா? சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. யோவான் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி, விரோதம் வந்தா நாம சத்தியத்துக்குள்ள விரோதம், நாம போய் அவங்க வீட்டுல கண்ணாடி உடைச்சிட்டு வந்து வர விரோதம் இல்ல. சும்மா போய் அவங்க வீட்டுல முன்னாடி கண்ணாடி உடைச்சா என்ன ஆயிரும்? அடிக்க வரும் விரோதம். அப்படி இல்ல, உலகத்தோடு அவர்களோடு ஒத்து வராமல், வாங்க நீ நைட்டு ஃபுல்லா நம்ம இது பண்ணலாம், ஒரு பிரேயர் இருக்கு, ஒரு தொழுகை இருக்கு, பிரியாணி இருக்குது, சாப்பிடலாம் வாங்க, இவைகள் எல்லாமே நம்ம வேணாம்னு சொல்லி பாருங்க. ஒரு இந்து சகோதரர் வீட்டுல ஒரு ஏதோ செஞ்சிருக்கிறாங்க, வந்து சாப்பிட கொடுக்குறாங்க, இல்லைங்க பிரதர் வேணாம் பரவாயில்ல வச்சுங்க, நமக்கு பழக்கம் இல்ல, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதே சாப்பிடக்கூடாதுன்னு வேதம் வலியுறுத்துகிறது. அது அருவருப்பாக தேவன் பார்க்கிறார். தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க சாப்பிடுங்க, உங்களோட நம்பிக்கை நான் கெடுக்கல, நீங்க சாப்பிடுங்க. ஆனா இவைகள் நாங்க வந்து தொட்டா அது அருவருப்பு, தேவன் முன்பாக பாவமாக கருதப்படுகிறதுன்னு சொல்ல தைரியம் இருக்க நமக்கு. அப்படி சொன்னா என்ன ஆயிரும்? உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். அந்த வசனத்துக்கு நம்ம வந்துருவோம். நமக்கு எதுக்கு பிரச்சனை? கொடுக்குறீங்களா? ஏன்னா மாவு உருண்டையா கொடுங்க, லட்டா கொடுங்க, பஞ்சாமிரதமா கொடுங்க, அவன் வாங்கி அவர்மேட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் மூட்டை கட்டி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இது இரட்டை வேஷம். இருமனம் உள்ளவன் இவன்டி நல்ல பேரு. எங்க தேவனுக்கும் அப்ப நான் தப்பு செய்யலப்பா, அவங்க கொடுத்தாங்க, தூக்கி என்ன பண்ணிட்டேன், டஸ்ட்பின்ல போட்டேன். இருமனம் உள்ள ஒரு வாழ்க்கை, நிலையற்ற ஒரு வாழ்க்கை. சாட்சி எசேக்கியேல் பேசினா என்ன, அவங்க கோபம் தான் போடுவாங்க. எசேக்கியேல் மாதிரி பேசினா சத்தம் போட்டு பேசணும், அடக்கி கொள்ள கூடாது, சத்தியத்தை பேசணும். இதை சாப்பிட்ட தவறு வேதம் வலியுறுத்துகிறது. விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவைகளை உண்டால அருவருப்பு, பாவம் சொல்லுகிறது வேதம். அதனால நண்பரே நீங்க வச்சுக்கீங்க, நீங்க சாப்பிடுங்க, நான் தப்பு சொல்லல. என்னைய பொறுத்த வரைக்கும் அதை சாப்பிடுறது பாவம், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சாட்சி. அடுத்த நாள் பேச விட மாட்டார். நல்லா பேசிட்டு இருந்தவர் பேச மாட்டார், பக்கத்துல வர மாட்டாரு. அவர் ஒரு நாள் புரிஞ்சுக்கோ, ஒரு நாளைக்கு உயிர் தெழுந்து வரும் பொழுது இதற்காகத்தான் இவர்கள் பண்ணினார்களா? நம்முடைய நிருபங்கள் வரும் பொழுது சாட்சி உள்ள வாழ்க்கை எங்க இருக்கும்? இன்னைக்கு வாங்கி சாப்பிட்ட எப்ப இப்பெல்லாம் சத்தியம் அன்னைக்கே உனக்கு தெரிஞ்சுச்சு, நான் கொடுத்தது எப்படி பண்ணி வாங்கி சாப்பிட்ட அப்படின்னு எங்க போய் மூஞ்சி வச்சுக்கிறது? ஆக பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே, அந்த ஒரு சூழல் உலகத்துக்கு நமக்கு எந்தவித சம்பந்தமும் இல்ல, உலகத்தாருக்கும் நமக்கும் எந்தவித சம்பந்தம் இல்ல. அவருடைய காரியங்கள் சிந்தனைகள் எல்லாத்தையும் தேவன் விட்டு விட்டு வர சொல்லி இருக்கிறார். கிறிஸ்துவ மண்டலம் அங்கே இருக்கிறதுனால அவருடைய கைகளுக்கு அங்க வளையல்களும் தலைக்கு கிரீடங்களும் போட்டு கொண்டிருக்கிறது. உலகத்துக்கு கொடுத்துட்டாங்க கிரியைகளை, உலகத்துக்கு கொடுத்துட்டாங்க தலை, ஒட்டுமொத்த தலையும் உலகத்துக்கு கொடுத்துட்டாங்க. வேசித்தனம் செய்த வேசித்தனத்துக்கு பரிசு அவர்களுக்கு வளையல்களும் மகுடங்களும் அங்க உலகம் கொடுத்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. உலகத்தோடு கை கோர்த்திருக்கிறார்கள். பழைய போப் அநேகம் இந்த மாதிரி காரியங்கள் உலகளோடு இந்த ஒரு கை கூற விஷயங்கள் அங்க பார்க்கிறோம். மகுடம் சுடுறாங்க, வேசித்தனத்துக்கான பரிசு. இன்னைக்கு பார்க்கிறோம் கிரைஸ்ட் இந்தியன் வார்த்தை. சிஎஸ்ஐ என்ன, சிஎஸ்ஐ ஒரு பிரான்ச் இருக்குதுங்களா? சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, சிஎஸ்ஐ. அப்ப இது நார்த் இந்தியாவில் எப்படி இருக்கும்? சிஎன்ஐ, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா. இது அமெரிக்காவில் எப்படி இருக்கும்? எங்கேயாவது ஒரே பேர் நிலையா இருக்குது? அதுக்கு ஊருக்கு ஒரு பேர் இல்லைங்களா? தேவனுடைய ஒரே சபை பார்க்கறோம் இல்லைங்களா? இன்றைக்கு வேதமானவர்கள் மத்தியிலேயே நீங்க இதை பார்க்க முடியும். நம்ம என்ன சபை சொல்லுங்க, நாம் எந்த சபை பிரிவு சேர்ந்தவர்கள்? தெளிவா வேதத்தின் அடிப்படையில் சொல்லுவோம். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், வேதத்திலே உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு நியாயம் தீர்ப்பு காத்து கொண்டிருக்கிற ஜனங்கள். அதற்கு ஒரு பேர் இருக்கு, லவோதோக்கியன் சபை. 7ஆம் காலகட்ட சபை. என்ன பேரு? 1874 முதல்
சபையினுடைய நிறைவு வரைக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் வாழ்கிற ஒவ்வொரு வேத மாணவனும் அந்த சபைக்குள்ளாக இருக்கிறான்னா லவோதிக்கேயன் சபை. இன்னைக்கு நாம நீங்க எந்த சபையும் கேட்டு என்ன சொல்லியிருக்கிறோம்? இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கிறோம்? வேதமானவர்கள், 7ஆம் தூதன் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஒரு பேர் வச்சாங்க, பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸா இருக்கணும், 4 விஷயம் தெரிஞ்சுட்டா என்ன பண்ணிடக்கூடாது. அதனாலதான் எசேக்கியேல் என்ன சொன்னார், மனுபுத்திரனே நீ மனுஷங்கிறத மறந்துடாத, நீ மனுஷன்தான், 4 விஷயம் தெரிஞ்சுன்னா நீ பெரிய அப்படி இல்ல. அதனாலதான் அடிக்கடி மனுபுத்திரனே நாங்க சொல்கிறத பாக்குறோம். சோ 4 விஷயம் தெரிஞ்சுட்டா என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு சூழல் கிடையாது. ஆக பார்க்கிறோம் சகோதரன் சொல்லி சாகர் வரைக்கும் நம்ம மாணவர்கள் தான். அதனாலதான் 7ஆம் தூதன் அந்த பேர் வச்சாங்க, வேத மாணவர்கள் கற்றுக்கொண்டே இருக்கணும் சாகர் வரைக்கும். நமக்குள்ள யாருமே ஆசான் கிடையாது, ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணிக்கிறோம், ஆற்றி தேற்றிக் கொள்கிறோம். சோ ஆசான் யார் அப்படின்னா பிதாவாகிய தேவனும் அவருடைய ஒரே பேரான குமாரனும் தான். நாம் மாணவர்கள், அதனால அந்த பேர். ஆனா நமக்கு வேதம் கொடுத்த பேர் என்ன தெரியுங்களா, லவோதிக்கேயன் சபையார். இதை ஊரக்க சொல்ல, தைரியமாக சொல்ல பயப்படக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கிறோம் சகோதரர். அநேகர் கிரைஸ்ட் இந்தியன் நிறைய அந்த பேனர் எல்லாம் போட்டு போறாங்க. அதெல்லாம் பார்க்கிறோம், அந்த ஒரு உலகத்தோடு கை கோர்த்து நடக்குகிற விஷயங்கள். தேவன் சொல்லிட்டாங்க, இனிமேட்டு எனக்கு பொறுமை இல்லை, நான் ரொம்ப ஒரு இதுல இருக்கேன். ஒட்டுமொத்த அருவருப்புகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவ ஜனங்கள். பாபிலோன் விழுந்தது. இதை செய்ய போகிறது யாருன்னா, நிழல்ல யார் செஞ்சாங்க, நேபுகாத்நேச்சர், அவருடைய படை மற்றும் எசேக்கியேல். நிஜத்துல பொருள்ல ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலத்தினுடைய அழிவு வீழ்ந்தது என்கிற வார்த்தைக்கு யார் பொறுப்பாளிகள் அப்படின்னா, நேபுகாத்நேச்சர் என்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நேபுகாத்நேச்சருடைய படை என்கிற மகிமையடைந்த சபை, எசேக்கியேல் என்கிற மாம்சத்தில் இருக்கக்கூடிய சபை. இவர்களுக்கு வேலை என்னன்னா பேசியா சாகடிக்கணும், சத்தியத்தை பேசி அந்த ஒரு சூழல்ல அவர்களை உலகத்துக்கு அழித்து வெளியே கொண்டு வரணும். ஆக பார்க்கிறோம், இந்த 3 பேர் அங்க ஒரு சூழல் அங்க பார்க்கிறோம். ப்ராஜெக்ட் லீடர் இந்த டீமுக்கு, இந்த ஒரு ப்ராஜெக்ட் லீடர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடம் அவருடைய படை, அவருடைய சேனை, உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களத்துல பட்டயம் எல்லாமே வச்சிருக்கிறாங்க, எல்லா ஆயுதங்களும் வச்சிருக்கிறாங்க. என்ன எப்படிப்பட்ட ஆயுதங்கள் அவைகள்? சர்வாயுதங்கள், போராயுதங்கள், சத்தியம், அவ்வளவுதான். அதை மாத்திரம் தான் ஆயுதங்களாக வச்சிருக்கிறாங்க. குணலட்சணங்களை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலம் அவங்க இறங்க போறாங்க. எசேக்கியேல் நம்மிடத்துல என்ன இருக்குது, எப்படிப்பட்ட ஆயுதம் இருக்குதுன்னா வசனம், அவ்வளவுதான், சத்தியம். இதை சொல்லிதான் பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. ஆக இந்த ஒரு வேலையை செய்வதற்காகத்தான் நம்மள அகோலிபால் இருந்தும் தேவன் பிரித்தெடுத்து எசேக்கியேலாக அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து அநேக சத்தியங்களை கொடுத்து அங்க வழிநடத்திக் கொண்டு வருகிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. என்ன கிருபைங்க, தேவன் நமக்கு செய்த கிருபை அளவில் சொல்லவே முடியாத அவ்வளவு பெரிய கிருபை. உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து அவருடைய ப்ராஜெக்ட் செய்வதற்கு அவருடைய கம்பெனிக்கு எம்ப்ளாயி எடுத்திருக்கிறார். அவருடைய ப்ராஜெக்ட் முடிவதற்காக நம்மள அங்க வேலைக்கு எடுத்திருக்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே. இந்த ஒரு வேலையை செய்து முடிக்க வேண்டிய கட்டாயம் நம்ம இருக்கு. இந்த வேலைக்கு ஒரே தகுதி, நம் மீது எந்த வழக்கும் இருக்கக்கூடாது, நம்ம இடத்துல எந்த ஒரு விக்கிராராதனை காணப்படக்கூடாது. இவைகள் சரியாக இருந்தால் தேவனுடைய ப்ராஜெக்ட் லீடர் கிறிஸ்துவுக்கு உடன் வேலையாட்களாக, அவருடைய சரீர அங்கமாக இந்த பாபிலோனை வீழ்த்துகிற, உலகத்தை ஒட்டுமொத்த திருத்துகிற மிகப்பெரிய ஒரு ஒப்புரவாதல் ஊழியங்களுக்கு கிறிஸ்துவுக்கு நாமும் மத்தியஸ்தருடைய பங்காக அங்க கடந்து போகக்கூடிய சூழல் இருக்குங்கிறத பார்க்கிறோம் சகோதரன் சோழே. ஆக இந்த ஒரு வேலை முடிந்திருக்கும் பொழுது, இந்த வேலை நடந்து முடிந்திருக்கும் பொழுது உலக ஜனங்கள் அங்க பார்க்கிறோம், நியாய தீர்ப்பு முடிஞ்சிருக்கும். அந்த டைம்ல பார்க்கிறோம், பூமியில எசேக்கியேல் வகுப்பார் இருக்க மாட்டாங்க. ஆனா எசேக்கியேல் வகுப்பார் செய்த வேலை சதா காலங்களிலுமே இருக்கும். பார்க்கிறோம் சகோதரன் சோர்களே, அந்த ஒரு தேவன் செய்கிற அந்த ஒரு நீதி, ஒரு நியாய தீர்ப்பு அங்க பார்க்கும் பொழுது அந்த நியாய தீர்ப்புல நமக்கும் பங்கு இருக்குதுங்கிறது மிகப்பெரியவருக்கு நாம் பெற்ற கிருபை. இது யாருக்குமே கிடைக்காத மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இதை ஒருவேளை நம்ம தவற விட்டுட்டோம்னா நம்மள மாதிரி பரிதவிக்கூடிய ஜனங்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆக நம்முடைய வாஞ்சை ஏசாயா 26ஆம் அதிகாரம் 9 வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 26:9. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது
பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். So judgment of Babylon அங்க நிறைவடையும் பொழுது அந்த ஒரு தீர்ப்பு பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அங்க பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட வேஸ்தனம் செய்தா இவ்வளவு பெரிய அழிவா, வேஸ்தனத்துக்கு கல்லெறிந்து கொள்ள வேண்டிய அந்த ஒரு சூழல் தேசத்துக்கு புறமை நடக்கும் பொழுது பிரஜாதி தேசத்தில் இருக்கிறவர்கள் எப்படி கற்றுக்கொள்வார்களோ அதே போல மகா பாபிலோன் அழியும் பொழுது அவருடைய வேஸ்தனத்தினால் ஒரு நியாய தீர்ப்பிறங்கி அழியும் பொழுது உலக ஜனங்கள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். இந்த வேலைக்கு நாம் தகுதிதானா என்று சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நேரத்தில் நாம் இருக்கிறோம். சகோதரர்களே, தேவன் நம் மீது பிரியம் இருந்ததுனால, நம் மீது அன்பு இருந்ததுனால, நம்முடைய அழுக்குகள் எல்லாம் எடுத்து போட்டு பாவத்தை மன்னித்து பரிசுத்தமாக்கி நீதிமான்களாக்கி அவருடைய குமாரனையே நம்மளை நீதிமான் சால்வையாக போத்தி இந்த ஒரு நீதிபதி போஸ்டிங் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறார். நீதிபதி சொன்னா ஒரு பேச்சல், அப்படிப்பட்ட ஒரு போஸ்டிங் தேவன் நமக்கு கொடுக்கும் பொழுது தக்க வைத்துக் கொள்வதும் தக்க வைக்காமல் எடுத்து போடுவதும் நம்முடைய கையில தான் இருக்கு. தேவன் நம்மளை எசேக்கியேல் வகுப்பாராக கூப்பிடுறார். மீண்டும் எப்படி கூப்பிடுறாருன்னா, மனுபுத்திரனே எனக்காக நீ வழக்காடுவாயா. இதுதான் 23ஆம் அதிகாரத்துல நம்மை பார்த்து தேவன் கேட்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. இந்த கேள்விக்கு நம்ம என்ன பதில் வைத்திருக்கிறோம் என்கிறத நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்கள்ல நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்தில் நம்ம ஒப்படைப்போம். சோ இதோட 23ஆம் அதிகாரம் முடிவடைகிறது. தேவனுடைய கிருபையால் வரக்கூடிய அடுத்த பாடத்துல கூட நம்ம 24ஆம் அதிகாரத்துல கடந்து போகலாம். அதுவரை தேவன் அவருடைய ஆவியையும் ஞானத்தையும் கொடுத்து கேட்ட தீர்க்கதரிசன வசன பகுதிகளை நம்முடைய இருதயத்தில் நிறுத்தி நம்முடைய கிரியைகளில் வெளிக்காட்ட உதவி செய்வாராக. ஆமென்.